ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இவருக்கு நான் ஒரு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. பிகாஸ் நீங்க பிக் பாஸ் பாக்குற ஆளா இருந்தா இவர் பிக் பாஸ் ஃபேம், வாட்டர்மிலன் ஸ்டார், நடிப்பு அரக்கன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவரை தான் இன்னைக்கு நம்ம அவரோட லைஃப் ஜேர்னியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹாய் திவாகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, உங்களோட லைஃப் ஜேர்னி, பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, இப்ப இந்த இடத்துல நிக்கிறது, அது வெளியும் நீங்க சொல்லுங்க பாப்போம், ஷேர் பண்ணுங்க பாப்போம். கண்டிப்பா மேடம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பிசியோதெரபிஸ்ட் மேடம். ஸோ அதை பிபிடி அப்படின்னு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ என்னோட லைஃப் ஜேர்னியை பத்தி ஆரம்பிச்சிடுறேன் மேடம். என்னோட நேட்டிவ் மதுரை டிஸ்ட்ரிக்ட் மேடம். மதுரை டிஸ்ட்ரிக்ட், மதுரையில அழகர் கோயில் போற வழியில வெள்ளியங்குன்றம் அப்படின்றதா என்னோட நேட்டிவ் பிளேஸ். மதுரை சிட்டிக்கு பக்கம் தான், ரொம்ப அவுட்டர்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கதான் என்னோட லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிய உள்ளூர் ஸ்கூல்ல படித்தேன். மதுரையில சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு மதுரை சிட்டிக்குள்ள இருக்கு. அங்கதான் என்னோட ஸ்கூல் லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதில் அங்க பாத்தீங்கன்னா நான் சிக்ஸ்த்ல இருந்து +2 முடிய படித்தேன். நல்லா படிக்கிற பையன் மேடம். ஸோ அப்பா அம்மா அதாவது அழகர் கோயில் வெள்ளியங்குன்றத்துல இருந்து ஸ்கூலுக்கு சிட்டிக்குள்ள இருக்கு. அதனால ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருந்தாங்க. ஸோ ஹாஸ்டல்ல படித்தேன், நல்லா படிப்பேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10th நிறைய மார்க் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தேன், பயோ மேக்ஸ். பட் +1 +2 அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணல மேடம். ஸோ +2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை. ஸோ எம்பிபிஎஸ் கிடைக்காது. ஸோ அதுக்கு எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலா என்ன ப்ரொஃபஷன் பயங்கர ஸ்கோப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசியோதெரப்பி. ஸோ பிசியோதெரப்பி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல சண்முகா காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி அங்க பிசியோதெரப்பி பண்ணேன் மேடம். பிசியோதெரப்பி 5 வருஷம் படிப்பு. பிபிடி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி. ஆக்சுவலா ஸ்கூல் லைஃப்லயே பாத்தீங்கன்னா நான் நல்லா படிப்பேன். மதுரை சென்ட் மேரிஸ் அப்படின்றது மேடம், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கல்ச்சரல்ஸ்க்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது பேச்சு போட்டி, நாடக போட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கிங், எல்லாத்துலயுமே நான் அதிகமா கலந்துக்கிறது. நாடக போட்டியில நான் போனாலே ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சுவேன். அதுக்கப்புறம் பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனி நடிப்பு, மோன் ஆக்டிங் போவேன், மாறுவேட போட்டி போவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ல அப்பவே கலையில பயங்கர ஆர்வம் மேடம். ஓகேங்களா? கலையில பயங்கர ஆர்வம் இருந்ததுனால அது அப்படியே உங்களுக்கு தொடர்ந்துச்சு. காலேஜ்ல போனா ஸ்கூல்ல ரொம்ப காம்படிஷன் இருக்கும். என்ன ரீசனா, மதுரை சென்ட் மேரிஸ்ன்றது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல். இருக்கிற பசங்க எல்லாருமே பயங்கர டேலண்டா இருப்பாங்க, சாதாரண நபர்கள் கிடையாது. ஓகேங்களா? சோ அது எனக்கு ரொம்ப டஃப்பா இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. காலேஜ் சேலத்துல படிக்கிறப்ப மெடிக்கல் காலேஜ்னா உங்களுக்கு ஈஸியா தானே இருக்கும். நான் பிசியோதெரப்பி படிக்கிறப்ப எனக்கு அவ்வளவு டஃப் கிடையாது. ஆக்சுவலா காலேஜை பொறுத்த வரைக்கும் டான்ஸ், மிமிக்ரி, இதுதான். டான்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பெருசா ஆக்டிங்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் அப்பவே காலேஜ்ல போய் நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன், நான் டிராமா போடுறேன், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு ஆக்சுவலா காலேஜ் பிரின்சிபல் கிட்ட பர்மிஷன் வாங்கி, ஸ்டாஃப் கிட்ட பர்மிஷன் வாங்கி அப்பவே டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேடம். காலேஜ்லயும் போய் அது கண்டினியூ ஆச்சு. ஓகேங்களா? சோ அங்க காலேஜ்ல சேர்மன் எல்லாம் பார்த்துட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. சண்முக காலேஜ்ல பாத்தீங்கன்னா டாக்டர் பி பன்னீர்செல்வம் தான் எங்க காலேஜோட சேர்மேன். அவர் எம்பிபிஎஸ் எம்எஸ் சர்ஜன். அப்ப அவர் சொல்றாரு எங்க கிளாஸ் கோஆர்டினேட்டர் கிட்ட, தியாகராஜன் ஒரு சார் இருக்காரு, இந்த பையன் ஃபேஸ பார்த்தா பயங்கர தேஜஸா இருக்கு, லைஃப்ல பெரிய ஆளா வருவான், நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு போவான், முகத்தை பார்த்தாலே என்னமோ வித்தியாசமா தெரியுது, சோ நல்லா நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி காலேஜ்ல நல்ல என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சு மேடம். இன்டர் காலேஜ் காம்படிஷன் அட்டன் பண்ணோம். எல்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் மேடம் எனக்கு ஒரு நல்ல அதாவது எப்படி 10th முடிய நல்லா படிச்சனோ அதை காலேஜில் போய் பிக்கப் பண்ணிட்டேன். +1 +2 கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. 10th முடிய நிறைய மார்க், நிறைய இது. +1 +2 கம்மியாச்சு. காலேஜ்ல போய் படிப்பை பிக்கப் பண்ணிட்டேன். பயங்கர வெறித்தனமான படிப்பு. சோ வெறித்தனமான படிப்பு என்ன ரீசன்னா, பிசியோதெரப்பி ரொம்ப கஷ்டம் மேடம். பிரேக் சிஸ்டம் சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபெயில்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் இயர் போக முடியாது, உட்கார வச்சிருவாங்க. பிசியோதெரப்பி ரொம்ப கஷ்டம் மேடம். 5 வருஷம் பிசியோதெரப்பியா 10 வருஷம் படிப்பாங்க. அதே மாதிரிதான் எம்பிபிஎஸும் 5 வருஷம், எம்பிபிஎஸ் 10 வருஷம் படிப்பாங்க, 12 வருஷம் படிப்பாங்க. எம்பிபிஎஸ் இருக்கட்டும், பிசியோதெரப்பியா இருக்கட்டும், ரொம்ப படிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரேக் சிஸ்டம் சொல்லுவோம். இப்ப நாங்க அனாட்டமி, பிசியாலஜி அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கு. அனாட்டமில ஒரு ஃபெயில் ஆயிட்டு செகண்ட் இயர் போக முடியாது, உட்கார வச்சிருவாங்க. அனாட்டமி பிசியாலஜியை மட்டுமே 7 வருஷம் படிச்சவங்க இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும். அவ்வளவு கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமான படிப்பு பிசியோதெரப்பி. சோ நம்மளே பாத்தீங்கன்னா விவசாய குடும்பத்துல போயிருக்கோம். நல்லா படிக்கணும், ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிட்டா அடுத்த வருஷம் படிக்க முடியாது, அதனால வெறித்தனமா உட்காந்து படிச்சோம்.
காலேஜ்ல போய் அதே சமயத்துல நல்லா ஜாலியா ஃபன்னியா இப்ப நீங்க நடிகர்கள்லாம் சினிமாவுல ஜாலியா பார்த்திருப்பீங்க மேடம். நாங்க ஒரிஜினலாவே ஜில்லுன்னு ஒரு காதல் இந்த மாதிரி படங்கள்ல பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் காலேஜ் லைஃப் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஹாஸ்டல் லைஃப் தானே. ஓகேங்களா, ஓகே. நல்லா இருக்கும். காலேஜ் நல்லா ஜாலியா போச்சு. நடிகர்கள்லாம் படத்துல வந்து இந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க ஒரிஜினலாவே நல்ல ஜாலி, நல்ல கமெண்ட், நல்ல சைட் அடிக்கிறது அந்த மாதிரி போச்சுன்னு வைங்களே. அதாவது தப்பான பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி போகாது. இருக்கிற காலேஜ் லைஃப ஒரு மாணவர் பருவத்துக்கு உண்டான எப்படி என்ஜாய் பண்ணணுமோ அந்த லெவல் நல்லா என்ஜாய் பண்ணோம் மேடம். சோ அது ஒரு பக்கம் லைஃப் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு மேடம். என்ன ரீசனா உங்களுக்கு தெரியாது மேடம், நம்ம என்ன கல்ச்சர் இருந்தாலும் பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, நான் ஒரு மதுரையில இருக்கேன், என்ன நினைப்பாங்க, படிச்சு கிளினிக் வை வாழ்க்கையில முன்னேறுன்னு சொல்லுவாங்க. சோ வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். மதுரையில மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தனியா கிளினிக் போட ஆரம்பிச்சிட்டேன் மேடம். நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கன்சல்டன்ட் விசிட்டன்ட் டாக்டரா இருக்கிறதோட சுகம் இருக்கே மேடம். பெரிய ஜட்ஜா இருப்பாங்க, பெரிய போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க, பெரிய ஆளா இருப்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க மேடம். ஒரு ஜட்ஜம்மா பேத்தி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அவங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கையெடுத்து கும்பிட்டு தட்டுல பழம், பூவு, தாம்பா எல்லாம் வச்சு கையெடுத்து கும்பிட்டு கும்பிடுவாங்க. ஸோ நல்ல மரியாதை, நல்ல மரியாதை, நிறைய மெச்சூரிட்டி வந்துருச்சு மேடம். வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கிட்டோம். காசு சம்பாதிக்கிறதோட ஒரு பிசியோதெரபிஸ்டுக்கு தெரியும் காசு சம்பாதிக்கிறதோட கஷ்டம். ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணோம்னா 1 hour ஆகும் மேடம். 500 ஃபீஸ் வாங்குவோம். 10 பேஷண்ட் அப்ப 1 மணி நேரம்னா சும்மா வேடிக்கை பாட்டு வர்றதுல பிசிக்கல் ஒர்க் ஜாஸ்தி. டாக்டர் ஃபீல்டுலயே அதிக கஷ்டமானது பிசியோதெரபி ஃபீல்டு தான். ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு மேடம். அந்த மாதிரி லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நான் வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணேன். ஓகே. ரூம் பட்டன் போனு 2018க்கு மேலதான் நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப்ல உங்களுக்கு நாங்க டாக்குமெண்ட்லாம் அனுப்புறோம், எங்க எக்ஸ்ரே அனுப்புறோம், பிளட் டெஸ்ட் அனுப்புறோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை நம்பிக்கிறோம், நீங்க உடனே வாட்ஸ்அப் உடனே கொரோனாவுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு 7000 ரூபாய்க்கு சிம்பிளா ஒரு மொபைல் வாங்குறேன். 7000 மொபைல் வாங்கி அதுல என்ன பண்றேன், என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னை பிசியோதெரபிஸ்ட் எல்லாரும், பிசியோதெரபி டாக்டர்ஸ், அதாவது நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே என்னை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொல்கட்டா, அப்ப நாங்க எல்லாரும் தானே இருப்போம் பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டு இங்க இருக்கேன் அப்படின்னா கொல்கட்டா இருக்கட்டும், ஒரிசாவா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், எல்லாரும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் பேசுறத ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் போடுறேன், எக்ஸ்பிளனேஷன் குடிக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிக்குது. பிடிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அதே சமயத்துல ஒரு சில பேர் எதிர்க்கவும் ஆரம்பிச்சாங்க. அதாவது இப்ப நீங்க இது பண்றது எல்லாமே நீங்க இங்கிலீஷ்ல தான் பண்ணீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம்? இல்ல, ஆரம்பத்துல இங்கிலீஷ்ல தான். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஆரம்பத்துல இல்ல, நீங்க ஒரிசா அந்த நார்த் சொன்னீங்களா, இப்ப நார்த்னா நீங்க இங்கிலீஷ் சொன்னாதானே அவங்களுக்கு புரியும். எஸ், ஆரம்பத்துல ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் பேசுவேன் மேடம். ஓகேங்களா. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவேன்னா, ஃபார் நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு போட்டு எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ, தமிழ்ல ஒரு வீடியோ, ஒரு மாதிரி 2 வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். ஓகே ஓகே. ஆனா ட்ரீட்மெண்ட் வீடியோ ஃபுல்லாவே இங்கிலீஷ் தான். ஏன்னா பிசியோதெரபி அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்குமே இங்கிலீஷ் எல்லாரும் தெரியும், டாக்டர் தானே. சோ அந்த ஒரு ரீசன் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் போட இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு மேடம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் வீடியோ ரசிக்க ஆரம்பிச்சாங்க. திவாகர், ஒரு நிமிஷம். இப்ப நீங்க போட்டது வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்கன்னா யூடியூப்ல போட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல போட்டேன் மேடம். ஓ, ஃபேஸ்புக்ல போட்டீங்க. ஓகே ஓகே. ஃபேஸ்புக்ல மட்டும் தான் போட்டேன். அப்ப 2020க்கு மேல என்னோட கிளைண்ட் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அப்ப அந்த பொண்ணுக்கு 20-22 வயசு இருக்கும். நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்கன்னா இன்னும் நிறைய வியூஸ் வரும், நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இன்ஸ்டா ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால போட ஆரம்பிச்சேன். ஓ ஓகே. இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டா தான். யூடியூப், ஃபேஸ்புக்லாம் விட இன்ஸ்டா தான் ரொம்ப ட்ரெண்ட். மேடம் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வீடியோ, அப்புறம் என்னோட ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சேன். பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸ்னா என்ன, நம்ம அஸ்பர்லா எப்படி நம்ம டாக்டர் போடலாம், பிசியோதெரபி சம்பந்தப்பட்ட எக்ஸ்பிளனேஷன். சோ அதுலயுமே ஆரம்பத்துல சில பிரகஸ்பதிகள் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு பெட்ஸோ மேடம், பெட்ஸ்போர்னா குளூட்டியல், பட்டெக்ஸ்ல வந்து படுத்த படுக்கையா இருந்து புண்ணு வந்துரும். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, அதுக்கு பிசியோதெரபில எலக்ட்ரோதெரபினா மிஷின்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், மிஷின் யூஸ் பண்ணுவா, மேனுவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அது எங்க சப்ஜெக்ட்ல இருக்கு. அது பட்டெக்ஸ்ல அப்படின்றப்ப நான் அந்த பட்டெக்ஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்றேன். அப்ப நிறைய பேர் ஆப்போசிட் பண்ணாங்க, இல்ல அவர் பண்ற தப்பு, இது பண்ணக்கூடாது. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ அதாவது பேசாம இருந்தவன் டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். புட்டிச்சு எல்லாரையும் திட்டி விட்டேன். ஏப்பா இது சிலபஸ்ல இருக்கு. செகண்ட் இயர்ல நம்ம சாஃப்ட் டிஷ்யூ மேனிபுலேஷன் படிக்கிறோம். இந்த மேனுவல் டெக்னிக் தான் மிஷின்ஸை விட யூஸா இருக்கும். அப்ப இந்த டெக்னிக்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணாம, அதாவது
பெட் சோர் வந்துருச்சுன்னா புண்ணுக்கு மேல நாங்க பண்ண மாட்டோம். கான்ட்ராண்டிகேஷன். புண்ணை சுத்தி இருக்கிற மசில்ஸுக்கு வந்து சாஃப்ட் டிஷ்யூ மேனுப்புலேஷன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா புண்ணு ஹீல் ஆயிரும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே இன்னும் நிறைய பேர் என் பக்கம் கவனம் திரும்பிச்சு. அப்படியே இருக்கிறப்ப என்ன பண்றேன், கொஞ்சம் ரீல்ஸ் பாக்குறேன். ரீல்ஸை பார்த்ததும் ஓகே இந்த சாங்ஸ்க்கு பண்ணி போடுவோம்னு சாங்ஸ்க்கெல்லாம் பண்ணி போட்டதும் அதுல எல்லாம் அட்ராக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் இந்தியன் பொண்ணுங்க ரசிக்கிறாங்க மேடம். ஒரிசா பொண்ணு சொல்லுதுங்க, உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரிலாக்ஸா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 4 டைம் உங்களோட வீடியோலாம் நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப அப்படின்ட்டு அப்பவே இப்ப நம்மள சொல்றாங்க உங்க வீடியோ பார்த்தா ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸா. நாங்க தமிழ் மக்கள் அப்பவே, ஏன்னா நம்ம சவுத் இந்தியன்ஸ் பார்ப்பாங்க பாராட்ட மாட்டாங்க. எங்க பிசியோதெரபிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நார்த் இந்தியன் டாக்டர்ஸ் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் ரொம்ப என் மேல அட்ராக்ட் ஆகிறாங்க மேடம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரீல்ஸ் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு மேடம். அப்பவே என்னோட பிசியோதெரபிஸ்ட் நிறைய பேர் நீங்க யூடியூப்ல போட்டா என்ன ஃபேமஸ் ஆவீங்கன்னு சொல்றாங்க. பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். என்ன ரீசன்னா, எனக்கு தெரியும். ஏன்னா மேடம் ஸ்கூலோ காலேஜோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டேஜ் ஏறினாலே விசில் பறக்கும். என்னோட ராசி அப்படி பயங்கர ஃபேமஸ் ஆயிருவேன். என்னோட ப்ராக்டிக்ஸ் கெடும், பொதுமக்களோட தொடர்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் யூடியூப்ல போடல. அப்ப இன்ஸ்டால வீடியோ போடுறதுக்கு காரணம் இதன் மூலமா நம்மளுக்கு பேஷன்ஸ் கிடைக்கும். பிசியோதெரபி டாக்டர் தான் நான் வெளியில நான் ரீல்ஸ் பண்ணாலும் சரி ட்ரீட்மெண்ட் வீடியோ இன்ஸ்டால போட்டா நம்மளுக்கு ப்ரொஃபஷனலா யூஸ் இருக்குன்னு போட்டேன். ப்ரொஃபஷனலா நிறைய யூஸ். மலேசியால இருந்து என்னைய பாக்குறவங்க மதுரையில பேஷண்ட் இருக்காங்க நீங்க போங்க அப்படின்வாங்க. ஸோ நிறைய பேஷன்ஸ் எனக்கு ரெஃபர் ஆச்சு. கனடால இருந்து பேஷன்ஸ் ரெஃபரல் ஆச்சு. ஸோ எனக்கு நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப யங்ஸ்டர்ஸ் கண்ணில் பட ஆரம்பிக்கிறோம், யார் அந்த ரீல்ஸ் பண்றோம் நல்லா பண்றாரு, ஆக்டிங் பண்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய ஷேர் ஆகுது, நிறைய மில்லியன் வியூஸ் போக ஆரம்பிக்குது. இப்படியே வியூஸ் போக ஆரம்பிக்க எல்லா சோசியல் மீடியா ஃபுல்லா நம்ம ஸ்ப்ரெட் ஆகுறோம் மேடம். இதுல என்ன ஒரு ரீசனா, சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் எனக்குன்னு சொல்லிட்டு டீம் கிடையாது, கேமராமேன் கிடையாது. நான் யூஸ் பண்றது வெறும் ஒரு 7,000 8,000 ரூபாய் மொபைல் தான். ஓகேங்களா, என்றடா இருந்தாலும் அப்படியே எடுத்து போடுறா, நிறைய வைரல் ஆகுது. ஏன்னா ஆக்டிங் பிடிச்சிருக்கு. என்னோட பிளஸ்ஸே ஆக்டிங் மேடம். அதையே நிறைய பேர் கேலி கிண்டலா பண்ணி ஒரு அமுக்கலாம் ட்ரை பண்ணாங்க. நான் எதுவும் சளைக்கவே இல்லை. நான் பெசாம பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபாலோவர்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு சென்னையில் விடுறவங்க கண்ணெல்லாம் என் மேல பட ஆரம்பிக்குது. உடனே இன்டர்வியூன்னு கூப்பிடுறாங்க. இப்போ நான் சோசியல் மீடியால வந்து ஃபேமஸ் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது மேடம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 500 யூடியூப் சேனல் இன்டர்வியூ. ஓகேங்களா, 500 யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல கெஸ் பண்ணிட்டாங்க இவர் நல்லா ஃபேமஸானவர், மேல போயிருவாரு அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து நிறைய இன்டர்வியூ வந்துகிட்டே இருக்கு மேடம். அப்ப என்ன ஆகுறேன்னா growth பயங்கரமா வேற லெவல் போயிருச்சு. இப்போ வந்து கரெக்டா எந்த டைம்ல எப்படி நீங்க வைரல் ஆனீங்க? எந்த ஒரு ரீல் போட்டு நீங்க எல்லாரும் சரி ஓகே திவாகர் நம்ம ஒரு இருக்காரு அப்படிங்கறது வந்து எந்த ஒரு ரீல்னால நீங்க இவ்வளவு ஃபேமஸ் ஆனது? அது ஃபர்ஸ்ட் மேடம் தீபாவளிக்கு என்ன தச்சு ஆயில் பார்த்து எடுத்துட்டு பலி 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 பாகுபலின்னு போட்டேன். அது மில்லியன் வியூஸ் போச்சு. ஃபர்ஸ்ட் அப்பதான் யங்ஸ்டர்ஸ் மத்தியில பரவுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆக்டிங் எல்லாம் பாக்குறேன். அப்ப எங்க பிசியோதெரபிஸ்ட் ஒருத்தர் கேட்கிறாரு, அன்னியன், அவர் கேரளா ஆக்சுவலா, அவர் பேர் அபிலாஷ் பிரபுராஜ்னு சொல்லிட்டு, அன்னியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் பண்ணுங்க திவார்ஜி நல்லா இருக்கும். உடனே அதை நான் மறுநாள் பண்றேன், உனக்கு தைரியம் இருந்தா அந்த 5 கொலையும். அது பயங்கர வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் 3 படம் தனுசு, ஏன்னா அதுல ஆக்டிங்க காட்டுறேன் மேடம், நவரசமும் தெரியும். இப்போ 3 படத்துல தனுசு நான் அழுகுறதுனா அந்த அழுகிறதோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபேஷியல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா டக்கு டக்கு டக்குன்னு வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் பேஷண்ட்ஸ் பார்க்க போறப்ப மே மாசம் தண்ணி தாகம், வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கிட்டு கஜினி சீனை யதார்த்தமா பண்றேன் மேடம். ஆக்சுவலா கஜினி சீன்ல வந்து ஒன்லி ஸ்டைல் தான். அந்த ஒரு டிஷர்ட் போட்டு, ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ஃபேஸ் பார்க்க லுக்கு நல்லா இருக்கும்னு வைங்களே, டக்குன்னு அது கிளிக் ஆயிருச்சு. அது வந்து கலைத்தாய். அதாவது மேடம் நம்ம எனக்கு லேட்டஸ்டா ஒரு ரவீந்தர் சார்னு ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. அந்த படம் என்னன்னு தெரியல, திவாகருக்கு ஞான பழமா என்னன்னு தெரியல, அந்த படத்தை வச்சே ஒரு ட்ரேட்மார்க் ஆயிட்டாரு. உண்மை அதுதான் மேடம், கலைத்தாய். ஆக்சுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் எப்படி நினைக்கிறேன்னா, மதுரையில கள்ளழகர் சித்திர திருவிழா நடக்கும் பாத்திருக்கீங்களா, மண்டுக மகரிஷிக்கு வந்து சாப விமர்சனம் கொடுத்து அவங்க இதுக்கு போவாங்க. அத மாதிரி நான் மனித பிறவியா பிறந்துட்டு நீ ஒரு கலைஞன் அதுவாதான் நீ பிறந்திருக்க, அதை உலக மக்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு அந்த கலைத்தாயே தர்பூசணி அவதாரம் எடுத்து வந்து, ஏன்னா நான் எதிர்பார்க்கல மேடம். அன்னியன் பண்ணு எல்லாமே நல்லா ஃபேமஸ் ஆச்சு, அப்பெல்லாம் நல்ல பீக்ல இருக்கும். அந்த வாட்டர் மெலனை சாப்பிட்டுட்டு கை காமிச்சேன்ல, அது வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய இன்டர்வியூ வர எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த நம்ம அன்னியனா இருக்கட்டும் மூணா இருக்கட்டும் அது மேற்கொண்டு அது எல்லாமே வெளியில வருது. பட் அது நல்ல ரீச். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது மேடம், நம்ம எல்லாத்துக்கும் மேல ஒரு பவர் இருக்கு, அது கடவுளை நம்புவோம். எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அந்த திறமையை எந்த டைம்ல எப்ப வெளிச்சம் போட்டு காட்டுறது, உலகம் முழுக்க ரீச் பண்றதுன்றது கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் ரீச் ஒரே வருஷத்துல, ஒரே நாள்ல அம்பானின்ற மாதிரி ஒரே வருஷத்துல சக்கு சக்கு சக்குன்னு யூடியூப் சேனல் இன்டர்வியூ வர்றான். யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூ வர்றதும் 500 சேனல். நான் வந்து யூடியூபரே கிடையாது மேடம்.
பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ன்ற விரும்புவேனே தவிர யூடியூபர்னு ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா 500 யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்ததும், அதாவது மெயினான பிளாட்ஃபார்ம் மக்கள்கிட்ட ரீச் பண்றது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறம் யூடியூப் 3லயும் ரீச் ஆயிட்டேன். ஓகேங்களா? சோ 3 தான் வந்து இது 3ல ரீச் ஆனாலே டிவி சேனலுக்கு போயிட்டேன். டிவி சேனல்ல இருந்து இப்ப முதற்கொண்டு எனக்கு ட்விட்டர்ல அக்கௌண்டே கிடையாது. பட் ட்விட்டர்ல என்னை பத்தி நியூஸ் பரவிக்கிட்டே இருக்கு. ஷேர் ஷாட் என்னென்னமோ ஆப் இருக்கிற எல்லா ஆப்லயும் நான் போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்படியே போயிருச்சு மேடம். 500 சேனல் இன்டர்வியூ எந்த வாய்ப்பையும் விடாம மதுரைக்கும் சென்னைக்கும் விடாம டிராவல் பண்ணி பண்ணி விடாம இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சேன். இன்டர்வியூ கொடுத்த உடனே டிவி சேனல் ஃபோக்கஸ் பண்ணாங்க. டக்குன்னு என்ன பண்ணாங்க, படத்துல தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விஜய் சேதுபதி சார் படம் ஏஸ், ஏசிஇ ஏஸ் அப்படின்ற படம். 2வது படம் வந்து அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 3 படம் சின்ன சின்ன ரோல் தான். சின்ன சின்ன ரோல்னாலும் ஹீரோ லெவல் என்ட்ரி மேடம். அப்ப அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட கிரௌத்தை தடுக்கிறதுக்கு நிறைய வகையில மேடம், நிறைய இன்டர்வியூ எடுக்கிறவங்களே வந்து அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஆக்சுவலா மத்தவங்கன்னா என்ன டிப்ரெஸ் பண்ணிருப்பானுங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் அப்படின்றனால எனக்கு அந்த லெவல் ஒன்றும் வரல. பெருசா அவமானப்படுத்துறேன். என்கிட்ட பேசுறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஆல்ரெடி வெல் எஜுகேட்டட், தைரியமான ஆளு, போல்டான ஆளுன்னு. ஓகேங்களா? மத்தவங்கன்னா ஒண்ணுமெல்லாம் பண்ணிருப்பாங்க. பட் என்கிட்டயுமே இவ்வளவு போல்டான கிட்டயுமே என்கிட்ட ரொம்ப வந்து தரம் குறைவா சீப்பாவும் நடக்க ட்ரை பண்ணாங்க மேடம். ஏன்னா சீப்பா நடக்க ட்ரை பண்ணாங்கல்ல, நீங்களே இன்டர்வியூ பார்த்தா தெரியும். ஒரு படிச்சவங்கள, ஒரு நாயமா வந்து அவங்கள ஒரு, அதாவது எந்த ஆபாசமும் இல்லாம. ஓகேங்களா? நான் என்னோட திறமை ஆக்டிங் வீடியோ போடுவேனே தவிர யாரை பத்தி நான் பேச மாட்டேன். யாராவது என்னை பத்தி பேசுனாங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுப்பேன். அதுவுமே இப்ப ரொம்ப growth ஆயிட்டேன் மேடம். திருப்பி பதிலடி கொடுக்குற லெவல்ல இப்ப நம்ம இல்ல. அதனால இப்பயுமே அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ ஆபாசமா வந்தவங்க கூட அவங்களுக்கு பின்னாடி ஆக்சுவலா தப்பு தப்பா வீடியோ போடுறவங்க, டபுள் மீனிங்ல பேசுறவங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் வச்சு வேலை செய்வாங்க மேடம். எனக்கு எந்த டீமே கிடையாது. மக்கள் டீம் தான் பிஆர் டீம். இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு மேடம். படங்கள் நடிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் பொறாம வந்துருச்சு. இவருக்கெல்லாம் என்னடா அது, இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட வந்து எல்லா பேரும் நம்ம கண்ணுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை பத்தி நிறைய தப்பான விஷயங்கள் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஒரு போயிட்டு இருக்கப்ப நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். இப்ப நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, போடுறீங்கல்ல, எடிட் பண்றது எல்லாமே நீங்க ஒருத்தங்க தான் பண்றீங்களா? உங்களுக்கு யாருமே எடுக்கிறது ஆளு எதுவுமே கிடையாதா? எடிட்லாம் பண்ண மாட்டேன் மேடம். கேமரா முன்னாடி வீடியோ பண்ணி உடனே போஸ்ட் பண்ணிடுவேன் மேடம். சோ நீங்க மட்டும்தான் நீங்க பண்றது எல்லாமே நீங்க மட்டும்தான் பண்றதா? ஆக்சுவலா ஒரு சில வீடியோ எடிட் பண்ணி இருக்குன்னா, அது என்னோட வீடியோ நிறைய பேர் எடிட் பண்ணி அவங்க பேஜ்ல போட்டிருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி என்னோட இதுல போடுவேன். ஓகே. இப்போ நீங்க எனக்குன்னு சொல்லி ஓகே, இப்ப நீங்க வீட்ல பண்ணி எடுக்குறீங்க. ஓகே ஃபைன். அதெல்லாம் ஓகே. இப்ப வெளியில இந்த வாட்டர்மெலன் அந்த மாதிரி இருக்கும்போது மத்தவங்கள எடுக்க சொல்வீங்களா அங்க இருக்கிறவங்கள? யாரு அந்த இடத்துல கையில சிக்கிறாங்களோ அவங்களை எடுக்க சொல்றது. இப்ப அவங்கள வாட்டர்மெலன் எடுக்க சாப்பிட்டுட்டு சொல்றது. இருக்கப்போ ரோட்ல ஒரு பையன் அப்படி. தம்பி இந்த ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பான். ஓ, அப்படி. அவ்வளவுதான். ஓகே ஓகே. கேமரா சோ மேன் நீங்க ஒருத்தர் தான் பண்றீங்க இப்போ. நீங்க ரொம்ப ஆமா. கார்னருக்கு போயிட்டீங்க. ம். ஓகே ஓகே. ஓகே ஓகே. சாரி சாரி. சோ எனக்கு பின்னாடி டீம்லாம் யாருமே கிடையாது மேடம். அப்ப அது எல்லாரும் அவங்களுக்கு வைத்தறிச்சல் ஆகுது. சோசியல் மீடியால ஃபேமஸ் ஆனவங்க எல்லாருமே அவங்க என்னன்னா ரொம்ப நிறைய பேர் டபுள் மீனிங்ல அசிங்கமா போடுவாங்க. ஒரு சிலர் வந்து யார் ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசி ஃபேமஸ் ஆனவங்க. எதுவுமே இல்லாம என்னோட ஓன் டேலண்டால நான் ரீச் ஆகுறேன். ஹார்ட் ஒர்க்னால ரீச் ஆகுறேன். அது நிறைய பேருக்கு ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே சமயத்துல கடவுளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குயிக்கா டெவலப்மெண்ட் கொடுக்குறாரு. சோ ரொம்ப ஜெலஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். அப்புறம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் நம்மளை அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு காரணத்துக்காக வேணும்னே நம்மளை பத்தி நெகட்டிவா கொஸ்டின் கேட்பாங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸே என்கிட்ட கேட்காதீங்க. நீங்க பண்றது அந்த தரமா இல்லையா, கிறுக்குத்தனம். அதாவது மேடம், ஆக்டிங் லெவல நாம சின்ன வயசுல இருந்தே நான் பெரிய ஆக்டர், நான் ஸ்கூல்ல படிச்ச சர்டிபிகேட் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். மதுரை சென்ட் மேரிஸ்ன்றது ஒரு பெரிய கோட்டை மேடம். அதாவது சென்னை லோயலா காலேஜ் எங்க ஸ்கூலும் ஒரே நிர்வாகம். ஓகேங்களா? திருச்சி சென்ட் ஜோசப் பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஒரு பாதிரியார்கள் சாமியார்களால வச்சிருக்க ஸ்கூலு. அந்த முறையா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து கத்துக்கிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அப்பேற்பட்ட ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பா பேசுறப்ப சங்கடமா இருக்கு மேடம். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, நம்ம முறையா வந்திருக்கோம். சோ அப்ப அந்த மாதிரிலாம் அவங்க கொஸ்டின் கேட்கிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கேள்விகளை தரம் குறைந்த ஸ்டாண்டர்ட் இல்லாத கேள்வியை கேட்காதன்னு சொல்லியாச்சு. சொல்லியும் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க மேடம். அப்ப நான் என்ன பண்ணேன், கோச்சுக்கிட்டு எந்திரிக்க போற ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி வீடியோ ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன பண்ணேன், டக்குன்னு ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் இன்டர்வியூ அவாய்ட் பண்ணுமே, நான் அவாய்ட் பண்றது அதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அதுவுமே ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. என்ன பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ற மாதிரி இவர் தைரியமானவனா இருக்கான், ஏன் இவரை தூக்கி பிக் பாஸ்ல போடக்கூடாதுன்னு பிக் பாஸ்ல போட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா
நிறைய ஈவெண்ட்டுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போக ஆரம்பிச்சேன். நம்ம டாக்டரா இருக்கிறனால மேடம் சென்னையில பெரிய பெரிய ஸ்கூல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு வளர்ச்சி வந்துமே என்னுடைய ஐடியில பாருங்க, நாட் பெய்டு ப்ரொமோஷன், விளம்பரங்கள் பண்ணவே மாட்டேன், என்னை ரசிக்கின்ற மக்களிடம் விளம்பரத்தை திணிக்க மாட்டேன், புகழுக்கு உச்சிக்கு சென்றால் மேடம். மேடம் நம்மள இருக்கிற குட் குவாலிட்டிக்கு கடவுள் இன்னும் நிறைய growth கொடுப்பாரு மேடம். நான் நினைச்சிருந்தா ப்ரொமோஷன் பண்ணி நிறைய பண்ணிருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கு மேடம். என்னோட கொள்கை என்னன்னா, நீங்களே டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னை ரசிச்சு பாக்குறீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை திணிக்க மாட்டேன். விளம்பரம் ப்ரொமோஷன்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது மேடம். ம். சோ இப்படி கொள்கைகளா இருக்கிறனால மக்கள் கிட்ட, இப்படி கொள்கையோட இருக்கிறனால மக்கள் கிட்ட என்ன, இப்பயுமே என் ஐடியில பாருங்க, ப்ரொமோஷன் பண்றவங்க என்ன போடுவாங்கன்னா டிஎம் ஃபார் பெய்டு ப்ரொமோஷன் போட்டிருப்பாங்க, கொலாபரேஷன் போட்டிருப்பாங்க. நான் வந்து என்னன்னா ரொம்ப நேர்மையா இருப்பேன் மேடம். எனக்கு அந்த விளம்பரங்கள் ப்ரொமோஷன்ஸே சுத்தமா பிடிக்காது. பட் ஈவெண்ட்டுக்கெல்லாம் போவேன், ஈவெண்ட்டுக்கு பேமெண்ட் வாங்கிக்கலாம், அதெல்லாம் நம்மளோட ஒர்க் இருக்கு இல்லையா, நடிக்கிறதுக்கு காசு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான குணங்களோட போறப்ப மக்கள் கிட்ட இன்னமும் செல்வாக்கு அதிகமாகுது மேடம். அதே சமயத்துல நான் சொல்றது ஒரு எஜுகேட்டட் பர்சன், பிசியோதெரபிஸ்ட்னா ஒரு டாக்டர் கேடர் மேடம். நம்ம சொல்றது எல்லாம் மக்களும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னும் நிறைய பேருக்கு பொறாமைகள், போட்டி, நம்மளோட தரத்தை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் சுத்துறாங்க மேடம். பட் என்ன அவங்க பண்ணாலும் கடவுள் வந்து கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பிக் பாஸ் போறப்ப விஜய் சேதுபதி சார் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, இவரை டாக்டர்னு சொல்லுவாங்க, டாக்டர் சம்பந்தப்பட்ட கொஸ்டினுக்கு இவர் நல்ல ஆன்சர் பண்ணனால தான் எடுத்தோம், டாக்டர் கடர்ல எடுத்திருக்கோம், ரொம்ப மரியாதையை தான் சொன்னாங்க. சோ மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சோ நிறைய பேருக்கு பொறாமைகள் மேடம். விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளையா வச்சுக்கிட்டாங்க மேடம், செல்ல பிள்ளையா. சும்மா சொல்லக்கூடாது மேடம். இப்ப பிக் பாஸ்ல போய் நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இவர் ரொம்ப இன்னசென்சி முதல்ல சொன்னாங்க. இடையில வந்து நெகட்டிவா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பிக் பாஸ் ஹவுஸ் போனதுக்கு அப்புறம் இல்ல, ஒரு ஒரிஜினலாவே இன்னசென்சி, நல்ல மனுஷன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப்போட வெளியில வந்திருக்கோம் மேடம். இதற்கிடையில ஏகப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள் மேடம். ஒரு படத்துக்கு இது கொடுக்க போயிருந்தேன், ரிவ்யூ. ப்ரொமோஷனா போக மாட்டேன், அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கேட்டனால நான் போய் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு யூடியூபர் என்ற கொஸ்டின், ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளா, ஒரு எவ்வளவு ஒரு கேவலமா பிஹேவ் பண்றாங்க பாருங்க, நீ எல்லாம் ஒரு ஆளா, உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படின்ற அப்படி, நீ எல்லாம் அவ்வளவுதான். அந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆச்சு. அப்ப என்ன ஒரு விஷயம்னா அவரை எல்லாரும் விட்டுட்டாங்க. எல்லாம் ஓகேங்களா, நம்மளதான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கும். மக்கள் கிட்ட அவர் பண்ணாதான் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, மக்கள் கிட்ட அவர் பண்ணாதான் தப்புன்னு தெரிஞ்சு நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆச்சு. இருந்தாலும் அந்த மாதிரிலாம் ஓப்பனா வந்து அந்த அளவு நம்ம வளர்ந்துட்டோம் மேடம். நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல சொன்னோம்னா மேடம், இன்டர்வியூல என்ன பண்றாங்கன்னா நம்ம ஒன்னு ஆன்சர் பண்ணிருப்போம், எடிட் பண்ணி வேணும்னே நம்மள தப்பா காட்டுறது. ம். ஓகேங்களா, வேணும்னே உட்கார வச்சு நம்மகிட்ட கொஸ்டின் நெகட்டிவா கேட்கறது. நீங்க அவரை பத்தி திட்டினீங்க, இவரை பத்தி திட்டினீங்க, அந்த நடிகரை பத்தி திட்டினீங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஒரு சேனல் இன்டர்வியூ போனேன், அவர் ஆரம்பத்திலே ஒரு 3 கொஸ்டின் கேட்டதுமே சரியில்லை, நான் எந்திரிச்சு போயிட்டேன். எந்திரிச்சு போனதா அன்அபிஷியலா வீடியோ எடுத்து போறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸே கிடையாது, ஒரு பெரிய சேனல். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரிவை சந்திச்சாங்க மேடம். பொதுமக்கள் கிட்ட அவங்க காசுக்காக இப்படி தப்பு பண்றாங்க, அவர் வர்றீங்க உங்களோட கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் அவருக்கு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அவருக்கு பிடிக்கலன்னு எந்திரிச்சு போனான்னா அதை வீடியோ எடுத்து போடுறது தப்பு. சோ அந்த சேனலுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்டர்வியூ அந்த சேனல் கொடுக்க போகல. அந்த சேனல் ஆங்கருக்கு மேலேயும் பெரிய தப்பாச்சு. அது மிஞ்சி போனா அதை பத்தி எல்லாரும் 1 மாசம் பேசினாங்க மேடம். நான் வளர்ந்துகிட்டே போனேன், அவங்க டவுன் ஆகிட்டே தான் போனாங்க. இது மாதிரி நிறைய பேர் மேடம் இதே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் அப்படின்னாலே வந்து மேடம் தம்ப்லைன்ல தப்பா வைக்கிறது, ஹெட்டிங் தப்பா வைக்கிறது, எல்லாமே ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பொதுமக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. பட் அவங்க வந்து என்னோட நம்பிக்கையோ என்னோட திறமையோ உடைக்க முடியல. பொதுமக்கள் கவனிச்சுட்டு அந்த ஆங்கருக்கு வீடியோ போட்டிருந்தாங்க, தம்பி நடிகரை வந்து நீ போடா ஓடான்னு சொன்னேன்னு ஓகேவா, அவர் எல்லா இடத்துலயும் அண்ணான்னு சொல்லியிருக்காரு, ஏன் அவர் மேல தப்பா போடுறீங்கன்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அதே மாதிரி அவர் வந்த உடனே அதை சொன்னாரு இதை சொன்னாரு சொன்னீங்க, அதை எதுவுமே சொல்லவே இல்லை. அப்ப பொதுமக்கள் கிட்ட நான் ஜெயிச்சிட்டேன் மேடம். சோ அந்த ஒரு பெரிய யூடியூப் சேனல் என்ன இன்டர்வியூ எடுத்தாங்களே, அவங்களுக்கு வந்து முகத்துல கரிய பூசின மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாத்துக்கும் மேல சத்தியம் ஜெயிக்கும் இல்லையா, சத்தியம் வந்து நெருப்பு மாதிரி ஜுவாலையா எரிஞ்சு என்ன நடக்குது அப்படின்றது வெளியில காட்ட ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப டீசெண்டா நேர்மையா போய்கிட்டு இருக்கு மேடம். எவ்வளவோ போட்டிகள், பொறாமைகள். ஏன்னா ஆரம்பத்துல இப்படித்தான் சிவகார்த்திகேயனை எல்லாரும் மட்டப்படுத்தினாங்க, நீங்க படம் பண்ணா கூட காமெடி மெட்டீரியல் தான். இப்ப ஒருத்தவங்க எது பிளஸோ அதை மைனஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க மேடம். பிக் பாஸ் ஹவுஸ்லயே நான் பார்த்துட்டேன். கொஞ்சம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃபேஸ் பார்க்க லுக் நல்லா இருக்கும், பார்த்த உடனே யாரையும் அட்ராக்ஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சோ இப்பேற்பட்ட மெட்டீரியலா மட்டமா பேசி ரொம்ப அடிமட்டத்துல காமெடி மெட்டீரியல் ஆக்க ட்ரை பண்ணுவோம். காமெடின்றது தப்பு இல்லை மேடம். இப்ப எனக்கு ஒரு ஆக்டிங்ல வந்து ஒரு ரொமான்ஸ் வருது,
ஒரு லவ் கண்டென்ட் நல்லா வருது, ஃபைட் நல்லா பண்றேன், ஒரு வில்லன் நல்லா பண்றேன், இப்படி ஒரு பலதரப்பட்ட ஒரு முகம் இருக்கிறப்ப வேணும்னே அடிமட்ட லெவல்ல இறக்கி காமெடின்னு ஒரு சேனல்ல மட்டுமே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க மேடம். பிக் பாஸ் ஹவுஸ்ல என்னோட ஆக்டிங்க நான் யார் பின்னாடி போயிருக்க மாட்டேன். நான் நடிக்கிறப்பதான் என் பின்னாடி வந்து வம்பெடுத்திருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. எல்லாரோட டார்கெட் நானும். என்ன ரீசனா நம்ம தான் ஒரு நல்ல ஒரு ரீச்ல இருக்கோம். மக்கள் கிட்ட நல்ல ஒரு அன்புல இருக்கிறோம். சோ நான் யார் நடிக்கிறப்ப நீங்க பாத்திருப்பீங்களா? யார் நடிக்கிறப்பயோ அவங்க டேலண்ட் காட்டுறப்பயோ நான் பின்னாடி போக மாட்டேன். எல்லாரும் ஏன் பின்னாடி. ஏன்னா அவங்க நினைக்கிறது உண்மை மேடம். நான் தான் அதிகமா போக்கஸ் ஆயிருக்கேன். நான் பண்றதா மக்களுக்கு ட்ரெண்ட் ஆகுது. இதெல்லாம் கடவுள் கொடுத்தா வர மேடம். என்னை விட ஒருத்தருக்கு பெருசா டான்ஸ் ஆட தெரிஞ்சாலும் நான் பண்றதான் மக்கள் ரசிக்கிறாங்க. சோ அது கடவுள் கொடுத்த வர மேடம். ஆக்டிங்ல யாரும் என்னை அடிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். டான்ஸ் நான் எந்த ஸ்டெப் நானா உன்னை கிரியேட் பண்ணி போட்டாலுமே அது வைரல் ஆகுது மேடம். ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு சும்மா படுத்திருந்தேன் பிக் பாஸ் ஹவுஸ்ல, அது எவ்வளவு வைரல் பாருங்க. சோ எல்லாத்துக்குமே மலையில இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு மேடம். நல்ல ஒரு டீசெண்டா போயிட்டு இருக்கு. எவ்வளவு போட்டிகள் பொறாமைகள் எவ்வளவு இருந்தாலும் பட் உண்மைதான் மேடம் ஜெயிக்கும். ஓகே, குட். இதுதான் உங்களோட சரி. ஓகே, உங்களோட எந்த மொமெண்ட்ல வந்து இந்த பிசியோதெரப்பிலேருந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் போலாம் அப்படின்னு நீங்க நினைச்ச தருணம்? அதான் மேடம், ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா நான் வந்து இது வந்து ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்படிதான் போட ஆரம்பிச்சேன். அப்படி போட ஆரம்பிச்சோடனே நம்ம தான் ஸ்கூல்ல இருந்து ஆக்டிங் பிடிக்கும் இல்லையா? ஸோ ரீல்ஸ், ரொமான்டிக் ரீல்ஸா போட ஆரம்பிச்சேன். எல்லாரும் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய கமெண்ட் விழுந்துச்சு, நிறைய ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஆக்டிங் இதுல பண்ணுவோமே. நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி சம்பந்தப்பட்ட விஷயங்களையே எங்க எங்க பிரச்சனை என்ன பண்ணுவேன். இப்போ வாழைப்பழ காமெடி இருக்கு இல்லையா, பனானா காமெடி, அதை தமிழ்லயும் மோன் ஆக்டிங் பண்ணி போட்டு இங்கிலீஷ்லயும் மோன் ஆக்டிங் பண்ணி போடுவேன். ஸோ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு உண்டான பிரச்சனையை ஆக்டிங் மூலியமா வெளியில படுத்தினேன். அப்புறம் என்ன பண்ணேன், பட சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சேன். மக்களுக்கு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். ஓகே நம்மளோட அந்த ஆக்டிங் எப்படி இறக்கிற வேண்டியதுதான். ஏன் நான் ஓன் ஸ்கிரிப்ட், நிறைய பேர் நினைப்பாங்க இது என்ன வேற ஒருத்தவங்க நடிச்சது அவர் நடிச்சிட்டாரு. மேடம் அதுவுமே டைரக்டரோட ஸ்கிரிப்ட் தான். நடிகருமே ஓனா கதை எழுதி அது வந்து ரேரு. ஓகேங்களா? ஓனா கதை எழுதி அவங்களுக்கு அவங்களே நடிக்கிறது. மற்றபடி டைரக்டர் பாட்டு ஒரு ஆள் பாடியிருப்பாங்க, அவங்களும் வாய் தான் ரசிக்கிறாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஓன் ஸ்கிரிப்ட் எழுதி ஜெயிச்ச ஆளு. ஸ்கூல் லைஃப்லயே நாடக போட்டியில. இப்போ ஓன் ஸ்கிரிப்ட் பண்ணாதது காரணம் படத்தோட சீனை எடுத்து என்னோட ஓன் ஸ்டைல்ல பண்ணுவேன். அந்த நடிகர் மாதிரி நான் அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னா வந்திருக்க முடியாது மேடம். திவாகருக்குன்னு ஒரு ஓன் பாடி லாங்குவேஜ், ஒரு ஓன் ஸ்டைல், அதுதான் இவ்வளவு தூரம் ரீச் ஆச்சு. சோ பட சீன்ஸ் பண்ணா மக்கள்கிட்ட ரீச் ஆகுன்றதுக்காக ஒரு பட சீன்ஸ் எடுத்து என்னோட ஓன் ஸ்டைல்ல நடிக்க ஆரம்பிச்சேன். அது வேற லெவல்ல போய் இப்ப தமிழ் திரையுலகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வேற லெவல் வந்திருக்கு மேடம். ஓகே. இப்போ சில பேர் உங்களை நிறைய பிரைஸ் பண்றாங்க, சில பேர் உங்களை ட்ரோல் பண்றது, மீம்ஸ் பண்றது அப்படின்னு பண்றாங்க. ஹவு டு யூ பேலன்ஸ்? எப்படி நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்றீங்க? மேடம் ட்ரோலே வந்து வளர்ச்சியோட உச்சகட்டம் தான். எல்லாரையுமே ட்ரோல் பண்ணுவாங்களா? யாரு growth ஆயிருக்கானோ, யாரு பெரிய லெவல்ல இருக்காங்களோ அவங்களதான் ட்ரோல் பண்ணுவாங்க. மேடம் பிரைம் மினிஸ்டர் பண்ணாத ட்ரோலா? அவரு பெரிய பொசிஷன்ல உட்கார, அவரே சோசியல் மீடியால பாருங்க. சீஃப் மினிஸ்டர் பாருங்க, டெபுட்டி சிஎம் பாருங்க. சோ ட்ரோல் வந்து ரொம்ப வளர்ச்சியோட உச்சகட்டத்துக்கு போனா இருக்கிற எல்லா பேரோட கண்ணு நம்ம கண்ணுல நம்ம மேலதான் மேடம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ட்ரோல் எல்லாம் கிடைக்கலன்னு ஏங்குவாங்க மேடம். ஆஹா நம்ம எல்லாரு கண்ணுக்கும் படல, நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ட்ரோல் வரல. சோ ட்ரோலே வளர்ச்சியோட உச்சகட்டம் தான் மேடம். ஓகே, அதெல்லாம் நீங்க ஓகே சொல்லுங்க. சாரி. நான் இது வந்து பெருந்தன்மை உண்மை அதுதான் மேடம். பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவரை பத்தி அதிகமா ட்ரோல் உழுது மீன் சொல்லுது. என்ன ரீசனா அவர் ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி, எல்லாருக்கும் தெரியுது, ஒரு பெரிய லெவல்ல இருக்காரு. இவங்களால சோசியல் மீடியால ட்ரோல் தான் பண்ண முடியும். ஒரு பிரைம் மினிஸ்டரோட பிஏ கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன் சீஃப் மினிஸ்டரே போய் நம்ம பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு மினிஸ்ட்ரியே பார்க்க முடியாது. ஒரு கவுன்சிலை பார்க்கறதே கஷ்டம்னு வைங்களேன். ஸோ மேல் பொசிஷன்ல இருக்கவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க, கீழே இருந்து ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் எல்லாத்துக்கும் மேல அந்த ட்ரோல்லையுமே நிறைய பெரிய பெரிய தலைவர்களோட என்னை ஒப்பிட்டு ஒப்பிட்டு ட்ரோல் பண்ணுவாங்க மேடம். இப்ப நான் ஒரு டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா சிம்பன் ஆடின டான்ஸும் நான் ஆடின டான்ஸும் ஒன்னா போட்டிருப்பாங்க. நான் நடந்து வர்றதும் விஜய் சார் நடந்து வர்றதும் ஒன்னா போட்டிருப்பாங்க. சோ அதனால ஒன்றும் தப்பு இல்லை மேடம். ஓகே, ஒவ்வொரு இன்டர்வியூஸ், நிறைய இன்டர்வியூஸ் நான் பாக்குறேன் திவாகர். ஓகே, உங்களை கூப்பிடுறாங்க, உங்களுக்கு தேவையில்லாம் நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது உங்களை வந்து மனசு ஹர்ட் ஆகிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பண்றாங்க. அப்பயும் நீங்க காமா இருக்கீங்க. காமா சரி, காமா பதில் சொல்லிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க அதை பண்றீங்க? ஆக்சுவலா உங்களுக்கு கோவம் வராதா இன்டர்வியூ டைம்ல? மேடம் கோவம் பயங்கரமா வரத்தா செய்யும். அவன் வீம்புக்கு தான் அதை பண்றாங்க. நம்ம ட்ரிகர் பண்ணி அவங்க வியூஸ் ஆக்கணும் அப்படின்ட்டு. அதனாலதான் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், பொறுமையா ஹேண்டில் பண்ணி இப்ப எல்லா யூடியூப் சேனல் இன்டர்வியூ அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் பயம் கிடையாது மேடம். அவங்க பண்ற விஷயங்கள் அருவருக்கத்தக்க இருக்கு, அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. ஓகேங்களா? அதுல கூட நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து என்னன்னா இவர் ஓகே பயந்துகிட்டு
பயம்ன்றது மேடம் நான் எவ்வளவு போல்டான ஆளுன்றது எல்லாருமே பிக் பாஸ் ஹவுஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. 100 பேர் வந்தாலும் அந்த மாத்த பயங்கர போல்டா இருப்பாரு, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாரு, யாருக்கும் பயப்பட மாட்டாரு. உண்மை அதுதான் மேடம். பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு தரம் இருக்கு. ஓகேங்களா? துஷ்டனை கண்டா தூர விலகு. சாக்கடை மேல வந்து மேடம் நம்ம கல் எடுத்து எரிய 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 நம்ம மேல படும். சாக்கடையே நம்ம மேல பீமுக்கு வந்து உழுக வரும். சோ அதனால வந்து தரமற்ற யூடியூப் சேனல் இன்டர்வியூ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் மேடம். யாருக்குமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அந்த லெவல் தாண்டிட்டோம். ஒரு பெரிய நடிகர், உச்சகட்ட நடிகரே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்த அட்வைஸ், யூடியூப் சேனல் இன்டர்வியூலாம் நீங்க அட்டனே பண்ணாதீங்க. நீங்க படம் நடிச்சிருக்கீங்களா, அதுக்கு ப்ரமோஷன் டீசெண்டா அந்தந்த சேனலுக்கு மட்டும் பிரஸ் மீட் கொடுங்க. பிரஸ்ல இருக்கிறவங்க டீசெண்டா இருக்காங்க மேடம். இந்த ஓ! யூடியூப் சேனல்ஸ் அந்த அநியாயம் இருக்கு. ஒரு சில ஓகே. யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி ரொம்ப தர இறங்கி லோக்கலா பண்றது. இதுவே பிரஸ் மீட்ல வர்ற மீடியாக்காரவங்க டீசெண்டா தான் கேட்பாங்க, உண்மையான விஷயத்த கேட்பாங்க. மேடம் இந்த யூடியூப் சேனல் நம்மள இன்டர்வியூ எடுக்கிறது அவங்களோட வருமானத்துக்காக. நம்மள அசிங்கப்படுத்தி நீங்க சொன்னாப்ல ஹேட் பண்ணி அதுல நம்மள தப்பா எழுதி அவங்க காசு, இது ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி பொழப்புன்னு தெரியல. சோ இது எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் மேடம். முதல்ல நீங்க சொன்னாப்ல அவங்க அவமானப்படுத்துற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க, நான் சிரிச்சுக்கிட்டு தான் போவேன். அவங்கள விட்டு ஒதுங்கி போவேனே தவிர அது பயம் கிடையாது. சாக்கடை மேல கல் எறிஞ்சா மேடம் யாருக்கு மேடம் அசிங்கம், அந்த மாதிரி ஒதுங்கி போறதுதான் மேடம் அது. ஓகே. குட். சரி, இப்ப பிக் பாஸ் நீங்க போனீங்கல்ல, அந்த பிக் பாஸ் அந்த பிக்கஸ்ட் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, அதுல என்ன பெரிய விஷயம் நீங்க லேர்ன் பண்ணது? அப்படின்னு இல்ல மேடம். நான் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நானா இருந்தேன். நிறைய பேர் வந்து அழுகுற மாதிரி நடிப்பாங்க. எந்த பிளான் பண்ணியும் போகல மேடம். எல்லாரும் ஒரு பிளான்ல வந்தாங்க. என்னன்னா நம்ம வின் பண்ணணும், 50 லட்ச ரூபாய் எடுக்கணும், அதுக்காக நல்லவங்க மாதிரி நடிக்கணும். நான் எந்த பிளானும் இல்ல. ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் என்னைய கேள்வி கேட்கிறப்ப நான் 60 நாள் தான் சார் இருப்பேன், டார்கெட் பண்ணி வந்தேன்னு சொன்னேன். எல்லாரும் 100 105 இருக்கிற எல்லாருமே 105 நாள். நான் ஒரே ஆள் தான் 60 நாள் நான் சொன்னேன். ஓகேங்களா? சோ நான் நடிக்கவே இல்லை, கப்படிக்கணும்ன்ற எய்ம் பண்ணவும் இல்லை. ஆனா என்னதான் வெளியில டைட்டில் வின்னு பேசிக்கிட்டாங்க. நான் எந்த வித நடிப்பு நடிக்கல மேடம். அழுகல, தேவையில்லாம நடிக்கல, சீன் போடல. ஒரு சிலர் லேசா விளாண்டுகிட்டு இருக்கப்ப சரைச்சு விட்டாலும், லேசா ஸ்கின் அப்ரேஷன் ஆனாலும் அப்படியே பெருசா பில்டப் பண்ணி நடிப்பாங்க. ஓகேங்களா? அதை கேர் பண்ற மாதிரி நடிப்பாங்க மேடம். கூட 4 பேர் வந்து என்ன நடிப்பு உலகம்ன்றீங்க. இப்ப ஒரு கேம்ஸ்ல ஒருத்தர் காலில் இடிச்சுக்கிட்டாரு, லேசா இடிச்சதுக்கு பெரிய வழிய வலிச்ச மாதிரி அவரே நடிக்கிறாரு. அவரை உட்கார வச்சு என்ன பண்றாங்க, வாயில சீனி அள்ளி போட்டு தண்ணியை ஊத்துறாங்க அவரா, அந்த நபரை. ஓகேங்களா? காலில் இடிச்சதுக்கு ஒருத்தருக்கு லோ சுகர் ஆனாதான் வாயில சீனி அள்ளி போடுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவர் சுகர் பேஷண்ட், காலில் இடிச்சுக்கிட்டாரு அந்த நபர், யாருன்ற பேர் சொல்ல விரும்பல. கீழே விழுந்த உடனே அதை ஓவர் கேர் பண்ற மாதிரி வந்து நடிக்கிறாங்க மேடம். ஒரிஜினலான அந்த கேர் கிடையாது. கேமரா முன்னாடி அவங்க என்ன வார்த்தைனாலும் தப்பு தப்பா அசிங்கமா பேசுவாங்க. அடுத்தவங்க யதார்த்தமா ஒரு வார்த்தை பேசினா அதை தப்பா சுத்தி விடுவானுங்க. ஓகேங்களா? அப்படி நான் எல்லாருக்கிட்டையும் நோட் பண்ணேன். அதனாலதான் மக்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்களா இருந்தீங்க, இந்த பையன் ரொம்ப வெகுலி, இன்னசென்ட். வெளியில நிறைய யூடியூபர்ஸ் தப்பா ட்ரை பண்ணாங்க, பட் இவர் நேச்சரா இருந்தாரு. அந்த மாதிரி நான் நேச்சரா தான் மேடம் இருந்தேன். நானா இருந்தேன் மேடம். அதனால அங்க போய் நிறைய கத்துக்கிட்டேன்னு இல்ல. அப்படி நான் கத்துக்கிட்டதுன்னா என்ன தெரியுமா மேடம் கத்துக்கிட்டேன்? வீட்டு வேலை கத்துக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலா சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. போய் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணேன், சமையல் வேலை பண்ணேன், டாய்லெட் கிளீன் பண்ணேன், வீடு கூட்ட கத்துக்கிட்டேன். பாத்திரம் கழுவுறதெல்லாம் சுத்தமா தெரியாது, பாத்திரம் கழுவ கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிட்டேன் மேடம் பிக் பாஸ் ஹவுஸ்ல. மத்தபடி மத்த விஷயங்கள நானா இருந்தேன். கடைசி நான் எவிட் ஆகிறப்ப போறப்ப கூட நான் நடிக்கவே கிடையாது. என்னோட உரிமைக்காக ஃபைட் பண்ணேன். ஃபைட் பண்ணி வெளியில வந்தேன். மத்தவங்க சொன்னாலுமே கேட்டா அவர் மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்க வராரு. அவங்க என்ன சொல்ல வராங்கிறது எனக்கு தெரியும். தப்பான விஷயங்களை எனக்கு திணிக்க வருவாங்க மேடம். அதுக்கப்புறம் அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு அகைன்ஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்ல வருவாங்க. நம்ம அதை கரெக்டா பேசிட்டோம்னா நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு தான் வந்தேன்னு மாத்தி விடுவாங்க. இந்த மாதிரிலாம் பல விதம் சொல்லுவாங்க மேடம். நான் என்னோட ஸ்டாண்ட்ல இருந்து நான் மாறவே இல்லை. ஒரே ஒரு விஷயம் மேடம், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அது யாரா இருந்தாலும் சரின்னு ரொம்ப போல்டா கரெக்டா இருந்தேன் மேடம். வெரி குட். ஓகே. என்னெல்லாம் ஆக்சுவலி ஒரு மூவிஸ்னா என்ன ரோல் நீங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? மேடம் ஹீரோ ஆகணும் தான் மேடம் ஆசைப்படுறேன். ஹீரோ ஆகணும் தான் ஆசைப்படுறேன். பட் எடுப்பிலே ஹீரோ ஆகுறது, ஏன்னா உடனே வந்து டக்குனு ஹீரோ ஆக மாட்டாங்க. ஒரு ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுது மேடம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பெரிய பெரிய வில்லன், இப்ப மாஸ்டர் படத்துல பவானி சார் வந்து விஜய் சேதுபதி சார் பவானியா நடிச்சாரு பாருங்க. அந்த மாதிரி ரோல்லாம் நம்மளுக்கு பயங்கர செட் ஆகும். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த சாக்கா பாய், லவர் பாய், லவ் கேரக்டர், லவ் ஃபெயிலியர்லாம் எனக்கு சூப்பரா ஃபிட் ஆகும் மேடம். மேக்கப்லாம் போட்டு என்ன காஸ்டியூம் போட்டாலும், இன்னைக்கு கூட ஒரு என்னோட பேஷண்ட், இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குற முன்னாடி பேஷண்ட் தான் நான் அட்டன் பண்ணிட்டு வரேன். என்ன வேஷம் போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கு, என்ன காஸ்டியூம் போட்டாலும் நல்லா இருக்கு. சோ நம்ம எல்லாத்துக்கும் சூட் ஆகும். பட் எடுத்த உடனே டக்குனு சாக்கா போய் ரொமான்டிக் ஹீரோ அப்படிலாம் ஆக மாட்டாங்க. கிடைக்கிற ரோலை ஒன்னொன்னா பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ் வில்லன் இப்படி இருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக் மற்ற ரோல்லாம் வந்துடும் மேடம். மற்ற ரோல்லாம் வந்துடும். வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா வருவார் மேடம்.
கண்டிப்பா லவ், ஆக்ஷன், ரொமான்ஸ் எல்லாமே எனக்கு செட் ஆகும் மேடம். எல்லாத்துலயுமே கண்டிப்பா கலக்குவேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறனால தான் நான் இந்த லெவலில் எனக்கு ரீச் கிடைச்சு. வெறும் ஒரு ஜேர்னில இருந்தேன்னா எனக்கு இந்த லெவல் ரீச் கிடைச்சிருக்காது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு கொஞ்சம் வயசு பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்களுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. குழந்தைங்களையும் கேட்ச் பண்ணிட்டேன். சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் மேடம் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து டைட்டில் வின்னர் அடிச்சா கூட அவங்களுக்கு அந்த பேர் கிடைக்காது. எனக்கு அவ்வளவு பேரு. குழந்தைங்க முதற்கொண்டு நட்டிப்பு அரக்கண்ணுங்கன்றாங்க. குழந்தைங்க, கிட்ஸ், ஃபேமிலி, ஆடியன்ஸ், வயசானவங்க எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிட்டோம் மேடம். இனி சினிமாவில் பிக் ஸ்கிரீன் பிரசன்ஸ் மட்டும்தான். நீங்க சொல்ற மாதிரி ஹீரோ ஆகணும்னு ஆசை, பட் ஆரம்பத்திலே ஆக முடியாது. ஆரம்பத்தில் கிடைக்கிற இந்த மாதிரி வில்லன் கேரக்டர், இந்த மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணிட்டு கூடிய விரைவில் மேடம், 1 வருஷமா 2 வருஷமா கூடிய விரைவில் ஹீரோ ஆயிடலாம் மேடம். அதுதான் உங்களோட எய்மா? ஆமா மேடம், கண்டிப்பா மேடம். சரி. எய்ம்ன்றத கடவுள் ஓகே. கொடுப்பார் மேடம். மேடம் கடவுள் கொடுக்கறது யாரும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. கடவுள் ஒன்ஸ் பிளான் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு வந்து அதோட ரீச் வேற மாதிரி தான் இருக்கும் மேடம். ஓகே. ஓகே. கேமரா முன்னாடி திவாகர், ஆஃப் கேமரா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? கேமரா முன்னாடி ஆஃப் நிறைய பேர் ஆஃப் கேமராலாம் நடிப்பாங்க மேடம். இப்ப ஆன் கேமராவில் சில சொல்லக்கூடாத விஷயங்கள், சொந்த விஷயங்களை ஆன் கேமரால மறைக்கலாம், தப்பு கிடையாது. டோட்டலாவே மறைக்க கூடாது. அதுக்காக எல்லா விஷயங்களுமே நம்ம கேமரா முன்னாடி, இப்போ என் கிளாஸ்மேட்ல போறேன், நான் ஜாலியா பேசிக்கிறேன் அப்படின்னா அத வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம பிரைவேசியா பேசுவோம். அது ஆன் கேமரால இருக்காது. இதுவே அவனோட பர்சனல் விஷயம் ஷேர் பண்ணுவாரு, என்னோட பர்சனல் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் ஆன் கேமரால பண்ண முடியாது. ஆஃப்லைன் கேமரால வந்து அந்த மாதிரி ஒரு பிரைவேசி இருக்கும். மற்றபடி ஒரிஜினல் கேரக்டர், குணநலன்கள், பண்பு நலன்கள் ஆனா இருக்கட்டும் ஆஃபா இருக்கட்டும் ரெண்டுலயும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் நாங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தோம். ஏன்னா ஆன் கேமராவிலே ஆமா 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 இல்ல மேடம், பிக் பாஸ் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆன் கேமரா ஆஃப்லைன் கேமரா ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஒரு வாரத்திலேயே வெளியில தெரிஞ்சிடும். நான் கிட்டத்தட்ட 42 நாள் அங்க இருந்திருக்கேன். ஓகே, ஃபைன். ஓகே, உங்க லைஃப்லயே ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயம்னா என்னன்னு சொல்லுவீங்க? நிறைய ஸ்ட்ரகிள் வந்துட்டு தான் மேடம் இருக்கும். எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு போயிட்டே தான் இருப்பேன். மேரேஜ் ஸ்ட்ரகிள் சொல்லலாம் மேடம். மேரேஜ் ஸ்ட்ரகிள்னா புரியல. ஆமா, மேரேஜ் சொல்லும் போது எனக்கு ஒரு கொஸ்டின். ஒரு சில பேர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு சில பேர் ஆகலன்றாங்க. நிறைய வதந்திகளை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மேடம். நான் சிங்கிளா தான் இருக்கேன், பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ மேடம் என்ன நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து லேட் ஆகும். இப்ப இது நான் எதிர்பார்க்கல, அது கூடிய சிலத்துல வந்துரும் மேடம். இப்ப நான் சிங்கிளா இருக்கேன், பொண்ணு கிடைக்கணும், அது ஒண்ணுதான் ஸ்ட்ரகிள், மத்தபடி ஒண்ணும் இல்ல மேடம். ஓகே, ஃபைன். ஒரு ரேபிட் क्वेश्चन ரவுண்டுக்கு போலாமா? கேளுங்க மேடம். டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகேவா? கேக்கட்டுமா? கேளு. ஓகே. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு உங்க மைண்டுக்கு வந்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன உங்களுக்கு தோன்றது? என்ன ஹாலிவுட்ல ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தோணுது மேடம். ஓகே, ஒரு பெரிய ஸ்டாரா தான் தோணுது. ஓகே. ஒரு வார்த்தையில உங்களை பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? நடிப்பு அரக்கன். ஓகே. ரியல் திவாகர் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது? எனக்கு ரியல் திவாகர் தான் ரொம்ப பிடிக்கும். ரியல் திவாகர் தான் ரீல்லையுமே ரெஃப்ளெக்ட் ஆகுறாரு. ஓகே, அப்படி சொல்றீங்க நீங்க. ஓகே. மார்னிங் பர்சனா நைட் அவுலா? அப்படின்னா எனக்கு புரியல மேடம். மார்னிங் பர்சனா அதாவது மார்னிங் பர்சன்னா எல்லா வேலைகள் எல்லாமே அவங்க மார்னிங்ல தான் பண்ணுவாங்க. நைட் அவுல்னா நைட்ல தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. மார்னிங் இல்லாம அவங்களுக்கு முக்காவாசி எல்லா விஷயமும் அவங்க கிரியேட்டிவ் அது எல்லாமே நைட்ல தான் அவங்க பண்ணுவாங்க. எது நீங்க மார்னிங் பர்சனா நைட் அவுலா? நைட்னு வைங்களே. நைட் அவுல். ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் வைரல் மூமெண்ட்னா எதை சொல்வீங்க? வைரல் மூமெண்ட்னா அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டது மேடம். அதுதான். ஓகே, ஓகே. நீங்க இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆவீங்கன்னு என்னைக்காச்சும் நினைச்சதுண்டா? தாராளமா. தாராளமா இஎஸ்பின்னு ஒண்ணு சொல்லுவாங்க மேடம், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். அப்பப்போ எனக்கு இந்த மாதிரி வரும். நம்ம அந்த மாதிரி சன்னிஃபீல்ட்ல ஒரு பெரிய ஆளா வருவோம், இப்படிலாம் போவோம். அப்பப்போ ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் எனக்கு ஒரு திங்கிங். ஓகேங்களா? நான் நினைச்சதான். ஏன்னா எந்த இடத்துல நின்னாலும்
ஃபெமிலியாரிட்டி பாப்புலாரிட்டின்றது நம்ம தேடி அதுவா வரும் மேடம். ஸோ இது அதுவா வந்ததான் கடவுள் கொடுத்ததுதான் அது. ஸோ எனக்கு அது கண்டிப்பா அந்த மாதிரி வருவேன்றது எனக்கு முன்னாடி தெரியும். ஓகே, குட். பிசியோதெரபி, ஆக்டிங், எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? ரெண்டுமே ஒரு கண்ணு தான் மேடம். இதுல எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? அதுதான் என்னோட கேள்வி. ரெண்டு கண்ணு இருக்கு, அது எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை? எனக்கு ரெண்டையுமே ஒரே கண்ணா தான் பாக்குறேன் மேடம். ஸோ அதனால இது ரெண்டையுமே. ஓகே, உங்களோட பிக்கெஸ்ட் ரிஸ்க் நீங்க என்ன எடுத்திருக்கீங்க இது வரையும்? என்ன ரீசன்னா பிசியோதெரபியை நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஆக்டிங்ல வர்றப்ப பிசியோதெரபி டாக்டர் எல்லாரும் என்ன சொல்றாங்க, டாக்டர் திவாகர் பிபிடி என்ன டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் தான் வெளியில ரீச் ஆகுது. ஸோ நான் ரொம்ப லவ் பண்றது பிசியோதெரபி. அதை வெளியில காட்டுறதுக்கு கூட என்னோட ஆக்டிங் யூஸ் ஆகுது. அதனால ரெண்டையும் வேற சேனல் நான் பிரிச்சதே இல்லை மேடம். ஓகே, சரி. உங்க லைஃப்ல பிக்கெஸ்ட் ரிஸ்க் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? உங்க கெரியர்ல என்ன எடுத்திருக்கீங்க இது வரையும்? பிக்கஸ்ட் ரிஸ்க்னா இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன். அப்போ வந்து ஒரு ரிஸ்கான விஷயம் மேடம். கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன். ஓகே, சரி. ஓகே, எந்த ஒரு மொமெண்டாவது கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த மொமெண்ட் அது கிவ் அப் பண்ணோம். இப்ப நீங்க ரீல்ஸ் அதாவது ரொம்ப நிறைய இன்டர்வியூஸ், ரொம்ப அந்த மாதிரி சில ஹர்ட்டான சில நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்குது. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசியோதெரப்பியா இருக்கட்டும், இந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், ஏதாவது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது எந்த மூமெண்ட்ல அது கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? நிறைய நினைச்சிருக்கேன். அது சாதாரண மனுஷனுக்கு நினைக்கிறதானே மேடம். அப்படியா? ஓகே, சரி. எந்த மொமெண்ட் அத சொல்லுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி, அதாவது மேடம் கொஞ்சம் கூட அவன் வந்திருக்க பாதையெல்லாம் ஆபாசமா இருக்கும், அசிங்கமா இருக்கும், அடுத்தவனை பத்தி பேசி இவங்கெல்லாம் நம்மளை பத்தி பேசுறப்ப என்னடா இது, பேசாம நம்ம வெறும் டாக்டராவே இருந்திருக்கலாமோ ஓகே அப்படின்ற மாதிரி சில நேரத்துல தோணும். ஃபன்னியஸ்ட் மொமெண்ட். மாட்டேன். ஓகே, ஓகே. ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் இன் தி பிக் பாஸ் ஹவுஸ். எல்லா நாளுமே ஃபன்னியஸ்ட் மொமெண்டா தான் மேடம் இருந்துச்சு. அதுல என்ன ஃபன்னியஸ்ட் மொமெண்ட்னா, பாரு அழுதுகிட்டு இருக்கும், நான் ஸ்வீட் சாப்பிட்டேன். அதாவது மத்தவங்களுக்கு ஃபன்னி எனக்கு ஃபன்னி மொமெண்ட்ஸா இல்ல மத்தவங்களுக்கு ஃபன்னி மொமெண்ட்ஸா? ஐயோ, அது பயங்கர வைரல். ஆனா பாக்குறவங்க யாரும் சிரிக்காம இருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா ஆக்சுவலா நீங்க பாட்டு சாப்பிட்டுருப்பீங்க, பாரு ரொம்ப அழுதுட்டே இருப்பாங்க. அது நிஜமாவே ஃபன்னியஸ்ட் மூமெண்ட், நாட் ஒன்லி ஃபார் யூ கைஸ், எங்க எல்லாருக்கும் பாக்கல எல்லாருக்கும் ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் தான். எனக்கு உண்மையை சொல்றேன், எனக்கு உள்ள அது ஃபன்னி மூமெண்ட் அல்ல மேடம். எனக்கு உள்ள ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்விம்மிங் பூல்ல ஆடணும்ல, அது நல்லா ஜாலியா இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துட்டு மேடம் அஜித் சார் டயலாக் பேசிக்கிட்டு இருந்தேன். ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துட்டு கமருதீன் மைக் பிடிக்கிறாரு, நம்புறேன் எல்லாத்தையும் நம்புறேன், அவங்களுக்குள்ள இருக்க மிருகத்தை நம்ப மாட்டேன்னு சொன்னே. பிக் பாஸ் வந்து திவாகர் உங்க மைக்கு தண்ணி பட்டாம பாத்துக்காங்க, ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சார் அப்படின்னு நானு. அது நல்ல ஒரு ஃபன்னியஸ்ட் மூமெண்ட். இன்னொரு ஃபன்னியஸ்ட் மூமெண்ட் வந்து விஜய் சேதுபதி சார் திட்டுவார் இல்லையா, வீக்லி வந்துட்டு திவாகர் எந்திரிங்க அப்படின்னு வரல, நம்ம அப்படி சேர்ன்னு இருப்போம்ல, அதெல்லாம் ஒரு ஃபன்னியா. ஓகே, சரி. பிபி ஹவுஸ்ல மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் மொமெண்ட். மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் மொமெண்ட். நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேடம். நிறைய பேர் வீம்புக்குனே நம்மகிட்ட வந்து சண்டை போடுறாங்க, வம்புழுக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு பெரிய விஷயம், அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம் சொல்லுங்க டக்கு டக்குன்னு. ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ் தான் மேடம். எல்லாருமே என்கிட்ட வந்து வீம்புக்குனே நிறைய சண்டை போட்டுருக்காங்க, வம்பெடுத்திருக்காங்க. ஓகே, சரி. ஒன் கண்டெஸ்டன்ட் இப்ப நீங்க பேசணும்னு நினைச்சா யார்கிட்ட பேசுவீங்க? இப்ப பேசணும்னு நினைச்சாவா? ஆமா, இந்த நிமிஷம் ஒரு கண்டெஸ்டன்ட், பிபி கண்டெஸ்டன்ட் கிட்ட. பாரு 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 பாரு, குட். ஓகே, சரி. ஒன் கண்டெஸ்டன்ட் ஹூ மிஸ்அண்டர்ஸ்டுட் யூ. மிஸ் அண்டர்ஸ்டுட் யாருமே சொல்ல முடியாது, எல்லாருமே என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, சரி. அவங்க ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நம்ம பாப்புலர்ல மேடம். என்னோட ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வாட்ச் பண்ணி கரெக்டா காய் நகர்த்துறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது, அவங்க என்ன பத்தி நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, சரி. இப்ப திரும்ப பிபி ஹவுஸ் கூப்பிட்ட போவீங்களா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. ஓகே, யுவர் ட்ரீம் டைரக்டர் யாரு? யார் படத்துல? வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார். உங்களோட ஆக்டிங்க்கு இன்ஸ்பிரேஷன் யாரு?
அப்படிலாம் இல்ல மேடம். இது என்னோட ஓன் ஆக்டிங், ஓன் ஸ்டைல். ஏன்னா நான் இப்ப வந்து ஆக்டிங் வரல இல்லையா? ஸ்கூல் லைஃப்லயே நான் ஓனா டிராமா எழுதி, ஓனா நடிக்க ஆரம்பிச்சேன். அதனால அந்த மாரி ஆக்டிங் ரோல் மாடல் அந்த மாரிலாம் யாரும் இல்ல மேடம். ஓகே. சரி. உங்களுக்கு வந்து நெறைய மீம்ஸ் இதுவரையும் நீங்க பார்த்திருக்கீங்க. அதுல உங்களுக்கு உங்கள பத்தி பண்ண மீம் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அதாவது மேடம், பசங்க என்ன பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட் தளபதி அப்படின்னு போட்டுட்டு ஒரு மியூசிக் ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எஸ்கே அண்ணா, சிவகார்த்திகேயன் அண்ணா போட்டோ காமிச்சிட்டு நோப். அதுக்கப்புறம் யாரு பிரதீப் ரங்கநாத் சார் நோப் நோப் அப்படின்னு போட்டுட்டு டன் டட டா ட டன் டா வா இளைய தளபதின்னு நான் நடந்து வரதை போட்டிருப்பாய்வா. ஆக்சுவலா பசங்க எடுத்து எடிட் பண்ணது. அது எனக்கு ஆமா ஆமா ஆமா. அதுல நான் ஆக்டிங் பண்ணது எல்லாத்தையும் கலந்து கலந்து மிங்கிள் ஆகி போட்டிருப்பான். அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ! ஓகே. சரி. ஏதாவது ஒரு செலிபிரிட்டி கூட நீங்க கொலாபரேட் பண்ணணும்னா யார பண்ணுவீங்க? அப்படின்னு இல்ல மேடம். எனக்கு யாராவது பிடிச்சிருந்தா போய் எடுப்பேன். செலிபிரிட்டின்னு இல்ல. ஓகே. இப்ப டைரக்டர் சசிகுமார் அண்ணா வந்தாரு. அவர் முன்னாடி நடிச்சு காமிச்சு வீடியோ போட்டேன். அது பயங்கர வைரல் ஆச்சு. சோ அந்த மாதிரி ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன் நல்ல டைப்பா இருக்காங்கன்னா கண்டிப்பா. உங்களோட ஃபேவரைட் ஃபுட் என்ன? நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன் மேடம். நான்வெஜ்ல என்ன? நான்வெஜ்ல மட்டன் ரொம்ப பிடிக்கும். மதுரையில மதுரை மட்டன் சமையல். ஓகே. ஆயில் சுக்கா எண்ணெய் சுக்கான்னு சொல்லுவாங்க. சோ அது நல்லா சாப்பிடுவோம். ஓகே. மதுரையில ஆனா சூப்பர் சாப்பாடுங்க. நான் ஒரு தடவ நான் வந்திருக்கேன். ஐயோ! இந்த கறி தோசை ஃபர்ஸ்ட் டைம் அங்க தான் நான் சாப்பிட்டேன். ஓ ஆமா மை காட்! அதுதான் எனக்கு கறி தோசை இருக்காங்கிறதே மதுரை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு. ஆமா ஆமா. மதுரை நல்லா இருக்கும் மேடம். ஃபுட் சவுத் தமிழ்நாட்டுல எஸ்பெஷலி மதுரை பயங்கரமா இருக்கும். செம்ம சாப்பாடு. ஓகே. ஃபேவரட் டிராவல் டெஸ்டினேஷன் ஏதாவது எங்கேயாச்சும் டிராவல் பண்ணி போகணும் அப்படின்னு ஆசைப்படுற கண்ட்ரி எது? உங்க கனடா ஆசை இருக்கு, சிங்கப்பூர் ஆசை இருக்கு. சிங்கப்பூர். எங்கேயாச்சும் போயிருக்கீங்களா? போயிருக்கேன்ல மேடம். துபாய் போயிருக்கேன்ல. என்ன ஒரு ஓ! குரூப் ஸ்பான்சர் பண்ணி துபாய் கூட்டு போனாங்க, மலேசியா கூட்டு போனாங்க. அப்படியா? என்ன என்ன பண்ணீங்க அங்க? அங்க ஆக்சுவலா இவென்ட்க்கு போனீங்களா? சும்மா மேடம். ஆக்சுவலா ஒரு துபாய் போனது வந்து ஒரு டிராவல் ஏஜென்சி, ஒரு டிராவல் கம்பெனி கூட்டு போனாங்க. ம். போய் சும்மா தான் ஒரு ரீல்ஸ் எடுக்க, ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் அதெல்லாம் அங்க எடுத்ததான். ஹெலிகாப்டர்ல ஓ! போறது, அப்படியா? பறக்கிறது. ஓகே, ஓகே. ஆ. அவங்க கூட்டு ஃபைன். போனாங்க. அதுக்கப்புறம் மலேசியா வந்து ஜோஜோ லவரான ஒரு கம்பெனி மேடம். ம். அவர் ஃப்ரெண்டு தான், என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணி கூட்டு போனாரு. ஓகே. சும்மா ஆனா இவென்ட் எல்லாம் இல்ல. சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு. எஸ் எஸ் சும்மா தான். ஓ! ஓகே. டீயா? காஃபியா? உங்களுக்கு ரெண்டுமே பிடிச்சது? பழக்கம் இல்ல. பட் எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா நான் சாப்பிடுவேன். ரெகுலர் பழக்கம் இல்ல மேடம். அப்பப்ப அப்ப சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவீங்க இப்போ? என்ன குடிப்பீங்க நீங்க? அப்படின்னு இல்ல மேடம். அந்த அந்த டைமுக்கு என்ன தோணுதோ ஏதாவது ஜூஸ் ஜூஸ் சாப்பிடுவேன். ஜூஸ் சாப்பிடுவேன். ஜூஸ்னா என்ன இளநீர் ஜூஸ்? சாப்பிடுவேன். இளநீ. எதனால சாப்பிடுவேன் மேடம். ஆரஞ்சு ஜூஸ், மாதுளம் ஜூஸ் சாப்பிடுவேன். இளநீர் நல்லா குடிப்பேன். ஜிம் ஜிம் போவீங்களா? போமாட்டீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது மேடம். கிடையாது. நான் ஹீரோவா பாக்குற ஆகணும்ன்றீங்க. அப்ப ஜிம் எல்லாம் போகாம எப்படி? ஏன் மேடம் இப்ப பிக் பாஸ் போயிட்டு வந்ததுமே உடம்பு குறைஞ்சிருச்சு பாருங்க. ஓகே. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வெப்பையும் சாப்பாடு குறைக்காதீங்க. சாப்பாடுங்க கிடைக்கல. அதனால. ஆமா ஆமா. ஒரு சிலர் சொல்ற விஷயம் மேடம், ரொம்ப உடம்பு குறைச்சா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. கொஞ்சம் உடம்பு வாட்ட சாட்டமா இருக்கிறனால பார்க்க லுக் நல்லா இருக்குன்றாங்க மேடம். உண்மை அதுதான் மேடம். மேடம் யாராவது ஒல்லியா இருந்தா இப்ப எனக்கே பார்க்க பிடிக்காது மேடம். கொஞ்சம் ஒரு பொண்ணே பார்க்க போறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு குண்டா இருக்காங்கன்னா பார்க்க லுக் நல்லா இருக்கும். ஓ! ரொம்ப ஒல்லியா இருந்தாலும் பார்க்க பிடிக்காது. இதுவும் பார்க்க பிடிக்காது மேடம். நம்ம தமிழர்களே எப்படி இருப்போம்னா கொஞ்சம் வாட்டா சாட்டமா கருப்பா அப்படித்தான் இருப்போம். ரொம்ப ஒரு பொண்ணோ பையனோ ரொம்ப கலரா இருந்தாலும் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ பிடிக்காது மேடம். நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். இப்ப விஜய் சார் கலர் கம்மி தான். எல்லாருக்கும் ஏன் ரொம்ப பிடிக்குது? அவ்வளவு முக லட்சணம். எல்லாரும் விரும்புறதே அந்த முக லட்சணம் தான் மேடம். ஓகே. சரி, ஏதாவது ஒரு ஹாபிட் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த ஹாபிட்ட நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க? ஏதாவது ஹேபிட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன்னா டைம் சேவ் பண்றத. டைம் சேவ் பண்றது. ஓகே. ஆனா நான் வேஸ்டும் பண்ண மாட்டேன். அது கூட சொல்ல முடியாது. ம். சேஞ்ச் பண்ணணும். கோபம் கூட சொல்லலாம் மேடம். கோவம் சொல்லலாம். கோவம் நெறைய வருமா உங்களுக்கு? இப்படிலாம் வராது மேடம். ஏன்னா ரொம்ப மெச்சூர் ஆயிட்டோம். இப்ப தேவையில்லாததுக்கு நான் கோவமே பட மாட்டேன். அப்படியே கோவப்பட்டோம் அப்படின்னாலுமே நம்ம பண்றது தப்புன்றது உணர்ந்துக்கிறோம். ஓகே. பட் சரி. இருந்தாலும்
ம். சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்க எனக்கு புத்திசாலித்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் மேடம். ஓகே, குட். சரி, எப்பவாச்சும் உங்களை மீறி பயங்கரமா சிரிச்ச மொமெண்ட் எது? அது நிறைய இருக்குது மேடம். அன்கண்ட்ரோலபிள். அன்கண்ட்ரோல்னா இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்லயும் நிறைய நடந்திருக்கு. ஓகே. ஓகே, வாட் கீப்ஸ் யூ மென்டலி ஸ்ட்ராங்? என்ன மேடம்? உங்களை மென்டலி உங்களை பயங்கர ஸ்ட்ராங்கா எதை வச்சிருக்குது? என்னோட எல்லா குவாலிட்டியும் சொல்லலாம் மேடம். ஓகே. ஓகே, உங்களுக்கு இது வரையும் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எப்ப நீங்க ரிசீவ் பண்ணீங்க? யார் கொடுத்தது? பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா யூஎஸ்ஏல இருந்து எங்க பிசியோதெரபிஸ்ட் உமா மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய வாட்சஸ் யூஎஸ்ஏல இருந்து கிஃப்ட்ஸ் இப்போ கூட அமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கிளாஸஸ். ஸோ அதெல்லாம் ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்டா நான் நினைக்கிறேன் மேடம். ஓகே, ஃபைன். ஓகே, உங்களோட வேர்ஸ்ட் கிரிட்டிசிசம் என்னது? வேர்ஸ்ட் கிரிட்டிசிசம். என்ன கிரிட்டிசிசம் பண்ணவங்களா? ஆமா. அது நிறைய பண்ணிக்கிட்டு தான் மேடம் இருக்காங்க. ஒஸ்ட் கிரிட்டிசிசம்னு என்ன சொல்ல வர்றது? ஒஸ்ட் கிரிட்டிசிசம்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நம்மளை பத்தி ஃபேக்கா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க மேடம் நியூஸ். உங்களை பொறுத்தவரையும் சக்சஸ் அப்படின்னா என்ன டெஃபினிஷன்? சக்சஸ் அப்படின்னா மேடம் ரெண்டு விஷயம். நேர்மையா இருக்கணும், அதே சமயத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். இதுக்கு பிஹைண்ட் தான் சக்சஸ். ஏன்னா நேர்மை இல்லாம வெறும் கடின உழைப்பு இருந்தாலும் அது வேஸ்ட். கண்டிப்பா நேர்மை இருக்கணும், அதுக்கு பிஹைண்ட் ஹார்ட் ஒர்க், ரெண்டும் சேர்ந்து தான் சக்சஸ். ஓகே. சரி, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அதுல நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்களா ஒரு விஷயம்? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம். சம்டைம்ஸ் தவறுதலான புரிதல் இருந்திருக்கலாம். ஸோ அதை நம்ம இனிமே மாத்திக்கிறணும். தவறுதலான புரிதலோட அது மனிதர்களுக்கு நடக்கிறது இயல்பு. பட் புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை உடனே கேட்ச் பண்ணிடுவாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இதை பத்தி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம உடனே சேஞ்ச் பண்ணிக்கிறணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நான் நினைச்சிருக்கேன் மேடம். ஓகே. உங்களுக்கு மறக்க முடியாத லைஃப்ல இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல மறக்க முடியாத நிகழ்ச்சினா எதை சொல்வீங்க? என்னோட காலேஜ் லைஃப் மேடம். உங்க காலேஜ் லைஃப் ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட். ஏன்னா பிசியோதெரபி நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த ரிசல்ட் வந்தப்போ அதுல கிடைச்ச சந்தோஷம் இருக்கு பாருங்க. அப்பா பாப்பா. குயிக் ஒன் வேர்ட் ஆன்சர் இப்போ நீங்க பண்றது. ஓகே, எல்லாம் ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணணும். ஃபேம் ஆர் பீஸ்? என்ன மேம்? ஃபேமா பீஸா? ஃபேம். ஃபாலோவர்ஸ். ஓகே, ஃபாலோவர்ஸா ரியல் ஃப்ரெண்ட்ஸா? ரியல் ஃப்ரெண்ட்ஸ். லவ்வா கெரியரா? கெரியர். ஸ்பாட்லைட்டா பிஹைண்ட் த சீன்ஸா? ஸ்பாட்லைட். ஒன் ஃபியர். வாட் மேம்? ஒன் ஃபியர். ஒன் ஃபியரா? ஒரு விஷயம் நீங்க பயப்படுறது. ஒன் ஃபியர். ஓ, எதுக்காக பயப்படுறீங்க? ஒன் ஃபியர் அப்படின்னா மேக்ஸிமம் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஓகே, அதுவே வச்சுக்கலாம் அப்போ. ஓகே, ஒன் ட்ரீம். ஒன் ட்ரீம்னா பிக் ஸ்டார் இன் ஹாலிவுட் மேடம். அதுக்கப்புறம் ஓகே. பிக் ஸ்டார் இன் ஹாலிவுட்டா? ஹாலிவுட்லயா? ஆனா கோலிவுட் சொல்றீங்களா? கோலிவுட்னா நம்ம தமிழ் சினிமா தானே. ஆமா, நீங்க ஹாலிவுட்னு சொன்னீங்க. கோலிவுட். ஓகே, ஒன் திங் யூ நெவர் காம்ப்ரமைஸ் ஆன்? ஷாக் ஆக்டிவிட்டீஸ் மேடம். ஓகே, ஒன் திங் யூ காண்ட் லிவ் வித்வுட்? ரியல் லவ். ஒன் இமோஜி that describes you? ஹார்ட் ரொம்ப பிடிக்கும் மேடம். One message for your fans? Honest and hard work. Very good. Super. கடைசியில் என்னன்னா, உங்க வியூவர்ஸுக்கு இத்தனை வருஷம் ஒரு லைஃப் ஜர்னில வியூவர்ஸ்க்கு ஏதாவது நீங்க சஜஷன் அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? மேடம் மெயின் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஹானஸ்டா இருங்க, நேர்மையா இருங்க.
மேக்சிமம் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடாம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது மேடம். விளம்பரங்கள் மக்கள் கிட்ட எதையுமே திணிக்காதீங்க. நீங்க ஹோப் கொடுக்காதீங்க. அவங்கவுங்க பிசினஸ் அவங்கவுங்க டெவலப் பண்ணட்டும். பொதுவான வழியில டெவலப் பண்ணிக்கிறது வேற விஷயம். அதுல எல்லாரும் கவனமா இருக்கிறது நல்லது மேடம். ஏன்னா ஆன்லைன் கரப்ஷன் நிறைய நடக்குது. ஸோ அதுல இருந்து அவங்க பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது மேடம். அந்த சோசியல் ஊடகங்கள்ல மத்தவங்க பண்றாங்கன்னு அவங்க தப்பு பண்ண வேணாம். இன்னைக்கே என்னோட சக பிசியோதெரபிஸ்ட் ஒரு ஆள் பேசினாங்க. என்ன பேசுனாங்கன்னா, சார் உங்களை பத்தி ஒருத்தர் தப்பா போட்டுருந்தான் பிசியோதெரபிஸ்ட். நான் ஏன் இப்படி அவர் மாதிரி நானும் போட்டு ஃபேமஸ் ஆக போறேன்னு கேட்டாங்க. ஏப்பா அப்படி தப்பு பண்றான்? அவன் தான் தப்பு பண்றான், நீங்க ஏன் தப்பு பண்றீங்கன்னு. உண்மைதான் சார். அவர் சொல்றாரு நான் என்ன பண்ணாலும் ஃபேமஸ் ஆக மாட்டேங்கிறேன். உங்களை பத்தி பேசியாவது அவர் ஃபேமஸ் ஆகலாம்னு நினைக்கிறார். நானும் அந்த மாதிரி ஆகிறேன். சிரிச்சுச்சா அப்புறம் அந்த பொண்ணு. ஏப்பா இதெல்லாம் அவர் தான் தப்பு பண்ணா நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. சோ மக்களோட மென்டாலிட்டி எப்படி போயிருச்சுன்னு பாருங்க. யாரு ஃபேமா இருக்காங்களோ அவங்கள பத்தி தப்பா பேசினா நம்மளும் ஃபேம் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. இது காரணம் சோசியல் மீடியாவை தப்பா யூஸ் பண்றது. விளம்பரம் பண்றோம்ன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் நிறைய தப்பு பண்றாங்க. சோ பெய்டு ப்ரொமோஷன் அவாய்ட் பண்றது நல்லது. தன்னை ரசிக்கின்ற மக்களிடம் விளம்பரத்தை திணிப்பது ஒரு அநாகரிகமான செயல் மேடம். இதை மேக்சிமம் தவிர்த்துறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆபாசமா பேசி ஃபேமஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஃபேமஸ் ஆனவங்களை பத்தி பேசி ஃபேமஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பா போட்டு ஃபேமஸ் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுல ஒரு நேர்மை, அவங்களோட திறமையை மட்டும் அவங்க காமிச்சா மட்டும்தான் அது வளர்ச்சி அடைய முடியும். அதுக்கு மேல இறைவனோட அனுகிரகம் வேணும். நேர்மை, இறைவனோட அனுகிரகம் இதுதான் ஜெயிக்க வைக்குமே தவிர அடுத்தவங்களை பத்தி பேசுறதோ அல்லது ஆபாசமா வீடியோ போடுறதோ, கிளாமரா வீடியோ போடுறது அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க இஷ்டம். ஏன்னா சினிமான்னு வந்தாலே கிளாமர் இருக்கும். அதை கவர்ந்து இழுக்கிறதுக்கு கவர்ச்சியா இருக்கு, அதெல்லாம் தப்பு கிடையாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஆபாசம் அப்படின்றது வேறு சில விதமா அசிங்க அசிங்கமா பேசுறது, முகம் சுளிக்கிற மாதிரி பண்றது. சோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. நிறைய பேர் பேசுறாங்க. எதை பேசணும் எதை பேசக்கூடாது அந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க ஒரு அளவுக்கு மேல உயரத்தை அடையவே முடியாது. ஒரு நேர்மை இருக்கணும். ஏன்னா சிறந்த எடுத்துக்காட்டு நான் ஒரு வருஷத்துல இவ்வளவு ரீச். காரணம் நேர்மை இருந்துச்சு, உழைப்பு இருந்துச்சு. ஆபாசமா வந்து அவங்க வருஷ கணக்குல போட்டும் ஒன்னும் பெருசா ஃபேம் கிடைக்கல மேடம். அதே சமயத்துல நேர்மை, யதார்த்தமா இருங்க. பில்டப் கொடுக்காதீங்க. நம்ம வீட்டுல ஒரு டூ வீலர் இருக்குன்னா டூ வீலர் தான் இருக்குன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு என் வீட்டுல கார் இருக்குன்னா அப்படி இப்படி வந்தாவே வேணாம். ரியலா இருங்க, நேச்சுரா இருங்க, கண்டிப்பா எல்லாமே கிடைக்கும் மேடம். பிக் பாஸ் வந்து நிறைய பேர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஃபேக்கா இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றாங்க. பிக் பாஸ்ல நடக்கிறது 100% உண்மை. நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் சீசன் 9ல. ஓகேங்களா? நான் உள்ளுக்குள்ள போறப்ப சீப்பு கூட எனக்கு பர்மிட் பண்ணல. நிறைய பேர் நினைக்கிறாங்க போன் பேசலாம், போன் வெளி உலகத்துல இருந்து எந்த தொடர்புமே இருக்காது. பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள ஒன்ஸ் நாங்க உள்ள போயிட்டோம்னா, ஓகேங்களா, பிக் பாஸ் ஹவுஸ்ல ஒன்ஸ் நாங்க உள்ள போயிட்டோம்னா எதுவுமே எங்களுக்கு வெளியில நடக்கிறது தெரியாது. உள்ளுக்குள்ள அடைச்ச மாதிரி தான். எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சமையல் கூட நாங்களே தான் சமைச்சு சாப்பிடுவோம். எங்க டாய்லெட்டை நாங்க தான் கிளீன் பண்ணுவோம். ஓகேங்களா? பாத்திரங்கள் விருது நாங்க தான். இதுல நடக்கிறது அனைத்தும் உண்மை. சண்டை கொண்டு ஸ்கிரிப்டா கொடுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க வேணுமா ஒரு சிலர் நடிக்கலாம், வீம்புக்கு சண்டை போடலாம். அதுவுமே ரொம்ப நாள் நடிக்க முடியாது. ஓகேங்களா? கொஞ்ச நாள்ல தான் அவங்க ஒரிஜினல் குணத்தை காட்டி ஆரம்பிக்கணும். பிக் பாஸ்ன்றது 100% உண்மையான கேம் மேடம். பிக் பாஸ் சாரே ரொம்ப நாள் பேச மாட்டாரு. சேவிங் சேவிங் ரேசரே வாரத்துக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு அனுப்புவாங்க குரூமிங் கிட்ஸ்ன்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். பிக் பாஸ்ன்றது சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கும். கேம்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. எமோஷன்ஸ் எல்லாம் உண்மையா இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து எமோஷன்ஸை மாத்தி பண்ணலாம். பட் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? கேம்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. நாங்க உள்ளுக்குள்ள பண்ணுவோம். அவங்க கொடுக்குற டாஸ்கை செய்வோமே தவிர அதுவுமே அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ரூல்ஸ் ஒரு தடவை சொல்லுவாங்க, அவ்வளவுதான். திருப்பி திருப்பி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஸ்கிரிப்டா பிக் பாஸ் வந்து 100% உண்மை மேடம். ஸ்கிரிப்டே கிடையாது. ஓகே, குட் குட். ஓகே, சூப்பர் திவாகர். நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சோ இந்த இன்டர்வியூ உங்களுக்கு மத்த இன்டர்வியூ மாதிரி இல்லைங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். கம்ப்ளீட்டா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் மக்களுங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நன்றி மக்களே. ரேகா பாட்காஸ்டுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.